ஆசைப்படுகிறேன். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்வாய். முதல் விதைனா என்ன, அறுவடை என்னன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? விதைனா என்ன யாராச்சும் சொல்லுங்க. விதைனா என்ன மக? அதான் அது என்னன்னு கேட்குறேன். நம்ம போடுறது எங்கே போகிறது? ஒரு மாங்காய் இது ஒரு மாங்காய் கொட்டைன்னு நினச்சிக்கலாம். ஓகே, இது மாங்காவுடைய அந்த கொட்டை உள்ளே வர்றது சீடு. அது இது ஒரு பப்பாயோட சீடுன்னு வச்சுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு செடியோட சீடு. இது நான் எவ்வளோ வைக்கிறேன்? ஒரு மண்ணை நோண்டி என்ன பண்ணுறேன், ஒன்று வைக்கிறேன். எவ்வளோ வைக்கிறேன்? ஒன்று வைக்கிறேன். இது எப்போ வளரும்? தண்ணி ஊற்றி. சில செடிங்கள்லாம் ஜல்தி வந்துடும், பார்த்துக்கிறீங்களா? என்னென்ன செடி அதெல்லாம்? ராகி. ரொம்ப ராகி போட்டுக்கிற மாதிரி தெரியுது பிரேமம்மா. ராகி கேவரெல்லாம் என்ன பண்ணும்? நீங்கள் நம்ம கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் கிரிப்பு வைக்குவீங்களே, எல்லாருமே அந்த விஷயத்தில் பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கேவரை போடுவாங்க. கேவரு ஒரே வாரத்தில் என்ன ஆகிடும்? தேங்காய் மரம் 6 நாளில் வந்துடுதா? ஆலமரம் ரொம்ப நாள் ஆகுது. நீங்கள் ஆலமரத்தோட வேற நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்துடுவீங்க. என்றைக்குமே அது வளராது, அவ்வளோ ஈஸியாக வெளியவே வராது. அது ரூட்டு ஃபுல்லாக பிடிக்கிற வரைக்கும் அது வெளியே வராது. ஆனால் வெளியே வந்துடுச்சுன்னா அதை யாரை வெட்டி சாய்க்கவே முடியாது. த பவர் ஆஃப் சீட் இஸ் வெரி ஈஸி. விதைக்கிறது ரொம்ப ஈஸி. சொல்லுங்க, விதைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அறுவடை மாற்றம் ரொம்ப பயங்கரமாக தூக்குறதுக்கு. பார்த்துக்கிறீங்களா? மாங்காய் விதையை போட்டு, மாங்காய் சீசன் இப்போ வரும், எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மாங்காய் எடுக்குவாங்க. மரத்தில் ஒரு விதையை போட்ட விவசாயி ஒரே ஒரு மாங்காய் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறான், கிளை எடுத்துன்னு போகிறான். சில விதைங்க இமீடியட்டாக வளரும், சில விதைங்க லேட்டாக வளரும், சில விதைங்க வளர்ந்துச்சுன்னா ஓனரை நினச்சா கூட இடிக்க முடியாது. எங்கள் வீட்டுக்கிட்ட நாங்கள் ரெண்ட்டுக்கு இருந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருந்துச்சு. அந்த டெம்பிளில் இந்த மாதிரி ஒரு மரம் இருந்துச்சு. நாங்கள் தண்ணி எடுத்துன்னு டேங்கர் எடுத்துன்னு அந்த டேங்கரில் விடுவோம். இமீடியட்டாக காலி ஆகிடும், தண்ணி ஜல்தி காலி ஆகிடும். 3 நாள் வீட்டில் கேட்குவோம், என்ன ஜல்தி காலி ஆகுது அப்படின்னு. ஏன்னு பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, எங்கள் டேங்கை உடைச்சி அந்த வேரெல்லாம் என்ன பண்ணுங்க தெரியுமா, அந்த டேங்க்குள்ளேயே இருக்குது, சம்புள்ளேயே. எந்த மரம் தெரியுங்களா? எங்கள் வீட்டுக்குன்னா கொஞ்சம் தூரம் இருக்கிற மரம், அதோடைய ரூட் எங்கள் வீட்டில் இருக்குது. எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் அந்த மரம் என்ன எடுத்துருமா, இழுத்துக்குது. என்ன பண்ணிக்குது? இழுத்துக்குது. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, தண்ணி எவ்வளோ ஊற்றுனாலும் என்ன ஆகுறதில்ல, இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு. இப்போ அந்த மரத்தை இடிக்கணும் உடைக்கணும்னா அவ்வளோ ஈஸியாக ஆகாது. அப்போ அது சின்னதாக இருக்கும் போதே நாங்கள் என்ன நினச்சிருந்துக்கலாம், பண்ணியிருந்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக அதை என்ன பண்ணிட்டுக்கலாம், எடுத்துட்டுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் வளர்ந்த தொட்டு என்ன ஆயிடுச்சு, போய் இடிக்கிறதுக்கு முடியல. இடித்தா ரொம்ப பிரச்சனை ஆகுது. அது இல்லைன்னா கூட திரும்பி வளருது. அது என்ன ஆகுது, இல்லைன்னா கூட திரும்பி வளருது. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், எல்லா சபையை குறித்து பவுல் சில காரியங்களை குறித்து சொன்னான். ஆனால் கலாத்தியர் சபையை மாற்ற என்ன தெரியுமா சொன்னான், நீ மாம்சத்தில் விதைச்சின்னா, நீங்கள் மாம்சத்தில் விதைச்சிங்கன்னா மாம்சமான அறுவடை தான். நீ ஆவியில் விதைச்சின்னா உங்களுக்கு ஆவியில் தான் அறுவடை. ஆமென், அல்லேலூயா. சில கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். பெரியவங்க இருக்கிறாங்க, ரொம்ப வயசில் பெரியவங்க, ரொம்ப ஆடினவங்களாம் என்ன ஆகிக்கிறாங்க, ரொம்ப ஆடினவங்களாம் என்ன ஆகிட்டுக்கிறாங்க. ஒரு வாட்டி எங்கள் மம்மி பாட்டாங்க கேட்டாங்க, அப்பா என்ன ஸ்டைலுப்பா இந்த லேடிது. ஒரு வாட்டி இன்னைக்கு இதான் என்னானே எனக்கு டவுட் ஆகுது பாடு. ஏன்னா சிரிக்கிற ஒரு காலம் வந்தது, ரெண்டுக்கும் என்ன இருக்குது, ஒரு பெரியவங்களை கேட்குற வயசில் பெரியவங்க நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஏன்னா தெரிஞ்சு ஆடிக்குவாங்க, தெரியாமையும் ஆடிக்குவாங்கன்னா அது டான்ஸ் இல்லை, பாவத்தை விதைச்சிக்குவாங்க. என்ன பண்ணிக்குவாங்க, பாவத்தை விதைச்சிக்குவாங்க. இன்னைக்கு அப்படியே என்ன ஆகிட்டுக்கிறாங்க, பாவத்துக்கும் அறுவடைக்குது, சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கும் அறுவடைக்குது. இன்னைக்கு 2 அறுவடையை குறித்து உங்களை நான் பேச ஆசைப்படுறேன். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் கேட்க ஆசைப்படுகிறீங்க? நான் சொல்லட்டுங்களா? அறுவடை மாற்றம் நிச்சயம். பக்கத்தில் கை கூட்டி சொல்லுங்க,
அறுவடை மாற்றம் நிச்சயம். விதைக்கிறது எப்படியோ, ஆனால் ரிசல்ட் மாற்றம் கன்ஃபார்ம். நீங்கள் எக்ஸாம் எழுதாத போ, ஆனால் ரிசல்ட் மாற்றம். நீ நல்லா எழுதுனா நல்ல ரிசல்ட். எக்ஸாமே எழுதாமல் வீட்டில் எழுதினா அதுக்கும் ரிசல்ட் இருக்குது, பாஸ் இல்லை. சில பேர் என்ன நினைக்குவாங்க, நான் இன்னைக்கு எக்ஸாம் நாளைக்கு ஆல் டிக்கெட் மேலே கை வச்சு பாஸ்டர் ஜெபம் பண்ணா எல்லாம் மாறிடும். ஒன்றும் மாறாது. நீங்கள் படிச்சீங்கன்னா தான் என்ன ஆவீங்க, படிக்கலைன்னா ஃபெயில் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். அநியாயம் செய்கிற கடவுள் நம்ம கடவுள் இல்லை, நியாயத்தை செய்கிறவர் தான் நம்ம கடவுள். நல்லதை கற்றுக் கொடுக்குறது தான் நம்ம கடவுள், கெட்டதுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் நம்ம கடவுள் அல்ல. இன்றைக்குமே தெரிஞ்சுக்கங்க, எல்லாருமே நீங்கள் என்ன ஆகிடுவீங்க தெரியுமா, நீங்கள் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவீங்க. சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் என்ன விதைக்கிறீங்கன்னு ரொம்ப நல்லா இப்போ தெரிஞ்சிடும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். எல்லா சர்ச்சுக்கும் வேற மாதிரி சொல்லிட்டு சடனாக கலாத்தியர் சபையை மாற்றம் பார்த்து பவுல் இப்படி சொல்கிறாரு. வாசிக்கலாம், 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசம் ಹೋಗ ಬೇಡಿರಿ. அது என்னவோ தெரியல, அந்த கன்னடா வார்த்தை எனக்கு புரியல சிஸ்டர். அது அந்நிய பாஷை மாதிரிக்குது. நானும் கன்னடா ஃபெயில் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். தமிழில் வாசிங்க சிஸ்டர், கொஞ்சம் மைக் கொடுத்தீங்களாப்பா? தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதிக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, do not be deceived. டிசீவ்டுன்றாரு. டிசீவ்னா என்ன தமிழில்? மோசம் போகாதீங்க. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், கடவுளை நம்ம மோசமாக்குறோம், கடவுளை நம்ம ஏமாத்துறோம், என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம். கடவுளுக்கு என்ன பண்ணலான்ங்கிறோம், நம்ம ஹைட் அண்ட் சீக் விளையாடலான்ங்கிறோம். பைபிள் என்ன சொல்லுது, நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஆகாதீங்கன்றாரு, நீ மோசம் போவாதன்றாரு, நீ ஏமாந்து போவாத. இன்னொரு வார்த்தை சொல்லுது, காட் இஸ் நாட் மாக்டா. மாக்டுக்கு தமிழில் என்ன சிஸ்டர்? கடவுளை நீங்கள் என்ன நினச்சிடாதீங்க, ஒரு மாதிரி பரிகாசமாக நினச்சிடாத. நம்ம கடவுள் தான் எல்லாம் பார்த்துக்குவார். ஆனால் என்றைக்குமே நான் சொல்கிறேன் பாருங்களேன், கவனமாக சொல்கிறவங்களுக்கு கடவுளை யாரை ஏமாற்ற முடியாது. இப்போ கூட மறுபடியும் சொல்கிறேன், எல்லார் கண்ணும் மூடிடலாம், கடவுளுடைய கண்ணை நீ என்ன பண்ண முடியாது, மூடவே முடியாது. வயசில் பெரியவங்கலேருந்து குழந்தை வரைக்கும் சொல்கிறேன், யூ கேன் நாட் பிளே ஹைட் அண்ட் சீக் இன் த சைட் ஆஃப் காட். நீங்கள் மாம்சமாக விதைக்கிறியா, மாம்சமாக அறுவடை. மாம்சத்தில் யாரெல்லாம் விதைச்சாங்க, யாரெல்லாம் அறுவடை, யாராவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இல்லை பைபிளில் வேண்டாம், உலகத்தை நடக்கிறது. ரவுடிங்கள யாராவது சொல்லலாம், யாராவது ஒருத்தர் ஒரு ரவுடியை சொல்லலாம். அவர் என்ன பண்ணுறாரு, கத்தி எடுத்துக்கிறாரு. லேடிஸ் தக்காளி அறுக்கிற கத்தி எடுக்கிறாங்க, இவர் மாடு இருக்கிற கத்தி எடுக்கிறாரு. ரெண்டும் கத்தி தான். இது தக்காளி அறுத்தா கொழும்பு ஆகுது, அது கழுத்து அறுத்தா மர்டர் ஆகுது. சரி, தக்காளி அவளுக்கு உங்கள் வீட்டில் என்ன வந்துச்சு, கொழும்பு வந்துடுச்சு. தொண்டையை அறுத்தம் வீட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, சாவு வரல, அவனுக்கும் சாவு வருது. அதுக்கு தான் அவன் என்ன ஆகுறான், செத்து போகிறான். கோலியாத்து கூட அப்படித்தான், மாம்சமாக விதைச்சான், மாம்சமாக அறுவடை பண்ணிட்டான். ஆவியில விதைச்சுங்க, ஆவியில அறுவடை செய்வார்கள். ஆமென், அல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களுக்கு என்றைக்குமே சொல்லுவேன், போடுற விதை உஷாராக போடுவேன், திருப்பி வளர்ந்துடும். 6 நாளில் வளரலைன்னா கூட 6 மாதத்தில் வளர்ந்துடும். அது நான் மறுபடியும் சொல்கிறேன், போடுற விதை, இந்த விதை எப்படி போடுங்க, நல்ல விதையாக போடுங்க. காசை சொல்ல, நல்ல குணத்தை சொல்கிறேன், நல்ல வாழ்க்கையை சொல்கிறேன். பெரியவங்களுக்கு சொல்கிறேன், வயசில் பெரியவங்களுக்கு, ரொம்ப வயசு ஆயிடுச்சுமா அவங்களுக்கு. நம்மளுக்கு தமிழில் ஒரு ட்ராஜடி சொல்லுவாங்க, ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, காடு வாவாந்து வீடு போகுது. இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல விதையை விதைக்கணும். மாமியார் மருமக, மாமனார் மருமகம், நல்லது என்ன பண்ணுங்க, நினைங்க. எப்பவுமே நல்லது நீங்கள் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது. சொல்லுங்க, அவங்களுக்கு நல்லது இல்லை, நீங்கள் அவங்களுக்காக பண்ணாதீங்க, அது உங்களுக்காக ரொம்ப நல்லது. அல்லேலூயா. நீங்கள் வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம், ஆனால் விதையில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை.
ஆனால் நீங்கள் பார்த்துக்குவீங்க யாரெல்லாம் பண்ணாங்க, என்ன சேட்டேன், எல்லாருக்கும் லைஃப்பில் என்ன வந்துச்சுன்ட்டு பார்த்துக்குவீங்க. ஸோ கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. பெரியவங்களுக்கு சொல்கிறேன், டைம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு போகும்போது கூட நல்ல விதையை போட்டு அறுவடையோடு போகலாம். ஆமென், அல்லேலூயா. போதும், நம்ம பண்ண தீமைகள் எல்லாம் போதும், நன்மையை விதைக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் கணவனை நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா நீங்கள் என்ன விதைக்கிறீங்க? ஒரு மாங்காய் போடுறீங்க கணவன் லைஃப்பில், அது அவருக்கு டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இது கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த 6 மாதத்தில் வரலன்னா கூட 6 வருஷத்தில் கன்ஃபார்மாக இது முளைக்கும். முளைக்குமா முளைக்காதா? 100%. அது என்ன முளைக்க தெரியுமா? நீங்கள் என்ன விதைச்சிங்க கன்ஃபார்மாக அதுதான் விளைக்கும். ஹஸ்பண்டுங்க சொல்கிறேன், நீங்கள் மாற்றம் உங்கள் மனைவிக்கு நல்லதை நீ விதைச்சின்னா கன்ஃபார்மாக உனக்கு நல்லது தான் அறவிட வரும். ஒரு நல்ல ஊழியக்காரு ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் திருமணம் ஃபிக்ஸ் ஆச்சான், என்கேஜ்மெண்ட் ஆச்சான். என்கேஜ்மெண்ட் ஆகிட்ட பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல சைன் பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆன பையனுக்கும் இந்த பொண்ணும் இருந்தாங்களா. பையன் சைன் போட்டாராம். அவருக்கு சைன் போட தெரிலையா. அவருக்கு என்ன தெரில? சைன் போட தெரில. அவர் எஜுகேட்டடாக இல்லை, கொஞ்சம் கம்மியான எஜுகேஷன் படிச்சுக்கிறார். பொண்ணு நல்லா எஜுகேட்டட் படிச்சுக்குது. ஆனால் எல்லாம் தெரிஞ்சு தான் என்ன பண்ணாங்க, இவங்க கல்யாணம் கட்டிக்கிறாங்க. அவரும் ஓப்பனாக சொல்லிட்டாரு. அப்போது இவங்க என்ன சொல்லிட்டுக்கிறாங்க, அவங்க வீட்டில் போயிட்டு, ஒரு சைனே போட தெரியாதவங்க என்ன பண்ணாத, என்னை கட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கல்யாணத்தில் என்ன இல்லைன்ட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டாங்க. ஆனால் இந்த பையன் அவங்களுக்கு ஏமாத்தலை, இருக்கிறத ஓப்பனாகவே அவர் சொல்லிட்டுக்கிறார், நான் இந்த மாதிரி 10th ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் ஆகிக்குது. ஆகிட்ட பிறகு கல்யாணம் என்ன ஆயிடுச்சு? கல்யாணம் என்ன ஆயிடுச்சு? நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துக்கிறாங்க. அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் நடந்துருக்குது. பொண்ணுக்கு ஒரு பையன் பார்த்துக்கிறாங்க. எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிட்டுக்குது. அப்போது சாரி, இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்க துணியெல்லாம் வாங்க போய்க்கிறாங்க. துணியெல்லாம் வாங்க போகும்போது அப்போது இந்த சொந்தக்காரி, அந்த பையன் யார் கல்யாணம் கட்டிக்கிறானோ அந்த பையனோட சொந்தக்காரன் வந்துக்கிறான். அப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது துணி வாங்க போகும்போது அந்த பொண்ணை பார்த்துக்கிறாரு. யாருக்கு இந்த பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிக்குதோ அந்த பையனுக்கு, அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பையனுக்கு சொல்கிறாரா, இந்த பொண்ணையா நீ கட்டிக்கிற அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் அப்படின்னு. இது ஆல்ரெடி சைன் போட தெரியாததுக்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா, லாஸ்ட் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுச்சு. இப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்க தெரியுமா, இந்த மேரேஜில் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா, நோட்டீஸ் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. சாரீ வாங்கின்னுக்கிறாங்க. சாரீ வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் கொஞ்ச நாளில் என்ன ஆகுது, கல்யாணம் ரெடி ஆகுது. இன்விடேஷன் ஆயிடுச்சு, சவுட்ரி ஆயிடுச்சு, சாப்பாடு புக் ஆயிடுச்சு, ஹால் புக் ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி. வெறும் பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு கழுத்தை கொடுக்கணும், பையன் கையை கொடுக்கணும், இவ்வளோதான் மேட்ரு. இதை சொல்லும் போது அந்த பையன் அந்த பொண்ணை என்ன பண்ண தெரியுமா, வேண்டான்ட்டான். நம்மளாம் என்ன நினைக்கிறோம், நல்ல ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறவங்க கலெக்டர் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறோம், நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இல்லாதவங்க டாக்டர் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் எப்படி இருக்குது, யாருக்கும் என்ன ஆகாது, வெறும் மெடிக்கல் ஷாப்காரன் தான் என்ன ஆகுது. நீங்கள் கூட நினைக்குவீங்க, என் பிள்ளை இப்படி நல்லா எழுதுது, சயின்டிஸ்ட் ஆகிடும், டாக்டர். அது என்ன விதைக்குதோ அதுதான் ஆகும். ஆமென், அல்லேலூயா. நான் இன்னைக்கு கூட சொல்கிறேன் பாருமா, இது உங்களை மட்டும் இல்லை எனக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா சத்தியம் ஒரே பக்கம் பேசாது, சத்தியம் 2 பக்கம் பேசும். அதுக்கு தான் இது பேர் என்ன தெரியுமா, இருக்குள்ள பட்டயம். நீங்கள் எப்படி ஒருத்தர் இப்படி இருன்றீங்களோ அப்படி நீ இருன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ எப்படி அவ்வளோ க்ளீனாக இருன்னு நினைக்கிறியோ, உன்னை கூட ஆண்டவர் அவ்வளோ க்ளீனாக நீ இருக்கிறியான்னு பார்க்குவார். நீங்கள் அவ்வளோ சுத்தமாக இருந்தால் தானே நீ மற்றவங்கள சுத்தமாக இருக்கிறியான்னு செக் பண்ணுற. சரி, உன்னை செக் பண்ணலாம். அவங்கள தொட்டால் கோவம் வருது, உன்னை தொட்டால் என்ன வருது, சமாதானம் தானே வரணும். ஆவியில் நடுகிறவங்க தானே, ஆவியில் நடுகிறவங்க தானே. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, ஆவியில் நிரம்புறது முக்கியம் அல்ல, நடக்கணும். நடக்கிறவனுக்கு தான் வழி தெரியும். நேசிக்கிறவங்களை எல்லாரும் நேசிக்கலாம், வெறுக்கிறவங்களை எல்லாரும் நேசிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அம்மாங்களுக்கும் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைங்க கெட்டதை விதைச்சா நீ என்னம்மா விதை, நல்லதை விதைச்சி விட்ரு, சாப விடாது, வாயில் கல் போடுறாத, போட முடியாது.
கல் ரொம்ப பெருசு, வாயில் உண்டாக்கும். ஏன்னா இன்னைக்கு அவங்க போடுறது அவங்க அறுவடை செய்வாங்க, நீங்கள் என்ன போடுறீங்களோ உங்களுக்கு அந்த அறுவடை. எப்பவுமே சொல்கிற பாருங்களேன், கர்த்தர்கிட்ட நீ எவ்வளோ எதிர்பார்க்குறியோ அவ்வளவும் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ, லார்ட் ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட் அப்படின்னு நீங்கள் கேட்குறியோ அவ்வளோ உங்கள்கிட்ட ஐ வாண்ட் திஸ்ன்னு கேட்குவார். உன் கேரக்டரை கேட்குவார், உன் மைண்டை கேட்குவார், உன் பணத்தை கேட்குவார், உன் வேலையை கேட்குவார், உன் சரீரத்தை கேட்குவார், உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கேட்குவார். அவர்கிட்ட வாங்குறதுல மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, கொடுக்குறது கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. இது அம்மா பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், அம்மாங்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் பிள்ளை சேட்டை பண்ணிச்சுன்னா என்ன பண்ணாதீங்கம்மா, கவலையே படாத, ஃப்ரீயாக இரு. நீயும் அதை நினச்சி பிபி, கொலஸ்ட்ரால், ஹெச்பி அது இதுன்னு சக்குன்னு மண்ணில் போய் படுத்துக்கிற, ஃப்ரீயாக விடு. எங்கள் நாய் ஒரு வாட்டி என்ன பண்ணிச்சு, ரொம்ப இழுத்துனே இருந்துச்சு, இப்படி இழுத்துனே இருந்துச்சு. ஆச்சுன்னா டெடி சைலண்ட் ஆயிரு அப்படின்னு. அது என்னன்னா, ஒரு பையன் நாயை பார்த்தா குஷ், இதுக்கு பொண்ணு நாயை பார்த்தாலே குஷ் ஆகுறதில்ல எங்கள் நாய்க்கு, பையன்களை பார்த்தாலே ரொம்ப குஷ். அதுக்கு தான் எங்கள் மம்மி ரொம்ப அடிக்குவா. இந்த ஆயா வயசில் கூட இதுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகுதுக்குன்னு. இது ரொம்ப சேட்டையாக இருந்துச்சு. இது என்கிட்ட நல்லாக்கும், அது ஏதாவது ஒன்று பார்த்துச்சுன்னா என்ன பண்ணோன்னா அது இழுக்கும். சரி, ஒரு வாட்டி என்ன பண்ண, சும்மா லூஸாக விட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு வண்டிக்காரன் வந்தா லைட்டாக ஒரு லெஃப்டில் ஃபுட் ரெஸ்ட்டில் ஒரு அடி அடிச்சா, பட்டெக்ஸில். நல்ல வேலை தலையில் அடிப்படல, பட்டெக்ஸில் விழுந்துச்சு. அப்படியே மெதுவாக உட்காந்தாரு. சில பேர் பிடிச்சிங்கன்னா ஒன்றும் தெரியாது, சும்மா ரிலீஸ் பண்ணி விட்டு பாருங்களேன், கரெக்டாக மோதுறதுல தெரியும் இவங்க கையில் இருந்திருந்தால் என் லைஃப் ரொம்ப நல்லா இருந்துட்டுக்கோமேன்னு நினைக்குவாங்க. நீங்கள் இன்றைக்கி ஏன் தூங்காமல் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் இன்னும் அவங்கள மன்னிக்காமல் இருக்கிறீங்க. தப்பு பண்ணுங்க நல்லா தூங்கினுக்கிறா, தப்பே பண்ணாத நீ என்ன ஆகிட்டுக்கிற, தூங்காமல் இருக்கிற. அப்போ பவர் யார்கிட்ட ஜாஸ்திக்குது, தப்பு பண்ணுன்ட்டியா பரிசுத்தமாக வாழ்கிறவன்ட்டியா? தப்பு பண்ணுன்ட்டு தான் பவர் ஜாஸ்திக்குது. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் என்ன தராரு, பவர் தரார். He will give the power to forgive people. It's very difficult, brother. சும்மாலாம் ஆண்டவர்கிட்ட வாழ்கிற கிள்ற எல்லாம் இந்த பீட்டரெல்லாம் விடக்கூடாது, செஞ்சு காட்டுங்க. உங்கள் பிள்ளைங்க அழகாக என்ன பண்ணுவாங்க, உனக்கு அழகாக உனக்கு வெடி கொண்டு வைக்கும். அழகாக என்ன பண்ணாத்த, தேங்க்யூ, நன்றி. என்னுடைய ப்ராஜெக்ட் என்ன, உன்னை நல்லா வலுத்து ஒருத்தர் கையில் கொடுக்கணுமா இருந்துச்சு. சில பொண்ணுங்கெல்லாம் ஓடிடும், நீங்கள் ஃபீல் படாதீங்க. ஓடணுங்க நீங்களும் நான் சொன்னால் ஃபீல் படாத, கவனமாக கேட்டுக்கோ. ஏன்னா இது ரெண்டும் சொல்லிடுறேன். நீங்கள் நல்லதை கெட்டதை விஜயத்தை தொட்டு இன்றைக்கி என்ன இருக்குது உங்களுக்கு லைஃப்பில் வந்துங்க தான் வரலையா, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் தலையே கீழே போட்டுருவீங்க. காரணம் என்ன தெரியுமா, இது யாருடைய சாபமே இல்லை, யாருடைய கோபமே இல்லை, இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் ஆண்டவர் வச்சுக்குவார். ஆனால் நீயே என்ன பண்ணிக்குவே தெரியுமா, உனக்கென்றே தேர்ந்தெடுத்து ஒரு கெட்ட விதையை விதைச்சிக்குவேன். அதோடைய ரிசல்ட்டை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு இன்னைக்கு காட்டுறார். இது அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் பார்த்ததுக்கே இவ்வளோ என்ன ஆயிடுச்சு, அறுவடை வந்துடுச்சு. லவ்வோ ரன்னிங்கோ பிடி உஷாவோ ஏதோ, நீ பிடி உஷா மாதிரி ஓடினா உன் பிள்ளை உசைன் போல்ட் மாதிரி ஓடும். எப்படி பொம்பாடாகுதா? மறுபடியும் சொல்கிறேன், நீ பிடி உஷா வேகத்தில் ஓடினா உனக்கு உசைன் போல்ட் மாதிரி ஒரு பிள்ளைய ஆண்டவர் தருவார். ஏன்னா ஓட்டனா என்னன்னு கற்றுக் கொடுக்குவார், உனக்கு அந்த தாயின் வலி கூட என்ன தருவார். ஆனால் ஆவியில் நடக்கிறவன் அப்படி இல்லை. ஆவியில் நடக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக மன்னிச்சிடுவாங்க, ரொம்ப ஈஸியாக விட்டுடுவாங்க, ரொம்ப ஈஸியாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடுவாங்க. Live as a true Christian man. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஒழிஞ்சுக்கோங்க ஆண்டவர் சமூகத்தில். எவ்வளோ முடியுதோ ஆண்டவர்கிட்ட அவ்வளோ பேசுங்க. அதுக்கு தான் கோவம் வரும்போது கூட உங்கள் வாயை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. அது பிசாசு உங்கள் சாட்சியை கெடுக்க வச்சிடுவான், உன் பேரை கெடுக்க வச்சிடுவான். நீ எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரட்சிப்பை காப்பாற்றின்னு வந்தியோ எல்லாத்தையுமே ஒரே வாட்டி ரோட்டில் எடுத்துன்னு வந்து விட்டுட்டு போயிடுவான். பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது, மாம்சத்தில் விதைக்கிறவன் அப்பனா கத்தியில் அடிக்கிறவன் என்னத்தில் சாவரா, அவனுக்கு கத்தியை வச்சுக்கிறார கடவுள். அப்பனா இந்த வார்த்தை கூட ஒரு விதை தான். என்னது, நீங்கள் இன்னைக்கு யாருக்குனா போய் பேசுனீங்கன்னா உனக்கு பொக்கா நெய் வச்ச போய் போது ஆண்டவருக்கு பொக்கா வச்சுக்குவார். உனக்கு அது எப்படி போனா உனக்கு தெரியவே தெரியாது, பொய் மாதிரியே மெய்யாகவே பொய்யா மாறி இருக்கும். அது உண்மையை சொல்லுங்க,
உண்மையாக வாழுங்க. எவ்வளோ தான் ஒரு கோல்டை நெருப்பில் போட்டால் கூட அது ஒரிஜினல் என்ன வர தெரியுமா? வெளியே வந்து காட்டிடுது, இது தான் ஃபேக், இது தான் ஒரிஜினல்ன்ட்டு. உங்களை கூட ஆண்டவர் எப்போ பார்க்குவார்னா, நெருப்பில் போட்ட பிறகு தான் பார்க்குவார். நெருப்பில் போட்ட பிறகு கத்தாத, ஐயோ அப்பா ஏன்பா சாமின்ட்டு. நீ என்னன்னு அப்போ தானே தெரியும், உனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அப்போ தானே ஆண்டவருக்கும் புரியும். ஆமென், அல்லேலூயா. என்ன நினச்சிட்டுக்கிறீங்க? சும்மா மைக் எடுத்து கையில் குத்துட்டு பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுறேன்னு நினச்சிட்டுக்கிறீங்களா? நந்து பாருங்க, எவ்வளோ தியாகம் பண்ணவங்களுக்கு தான் இந்த மாதிரி தருவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு கொடுத்த ஆண்டவர் உனக்கும் தருவார், சும்மா தர மாட்டார். நீ எவ்வளோ எதிர்பார்க்குற ஆண்டவர்கிட்ட, அவ்வளோ உங்ககிட்ட எதிர்பார்க்குறார். இன்னைக்கு நீங்கள் பட்டுங்கிற அடியெல்லாம் நீங்கள் விதைச்ச விதை, நீங்கள் விதைச்ச விதை. இது உன்னை புண்படுத்துறதுக்காக ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல, இன்னைக்கு அதை வேரோடு எடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார். சில பேர் நீங்கள் ராங்கான பார்ட்னரை சூஸ் பண்ணி கூட சர்ச்சுக்கு நீங்கள் வந்துக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், அதை எவ்வளோ அழகாக மாற்றிட்டார் பார்த்தியா? காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் விதைச்சது கெட்டது. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, ஒரு குடும்பத்தில் இயேசு வந்தார்னா முதலாவது ஆண்டவர் என்ன மாற்றுவார் தெரியுமா? தன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அப்போனா உன்னுடைய அறுவடையை வெட்டிட்டு அவர் நன்மையான அறுவடையை கத்த தர ஆசைப்படும். ஆமென், அல்லேலூயா. பொண்ணுனாகட்டும் பையனாகட்டும், அறுவடை நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். சொல்லுங்க, நிச்சயம். இதுலேருந்து எந்த மனுஷனும் தப்பிக்கொள்ளவே முடியாது. பவுல் ரோமன்ல சொல்றார் ஒரு வார்த்தையை, வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் இந்த வசனம். அது ரோமர் 10:12 சாரிப்பா எல்லாரும் அடிக்கிற மாதிரியே கத்துறீங்க, மன்னிச்சிடுங்கப்பா. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯೇ ಇಷ್ಟಪಡೋದು ಮುಖ್ಯ ಇಲ್ಲ, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ. ஐயோ, பிரீத்தின்றவங்க வேதனை படுறாதீங்க. நான் கொஞ்சம் உங்களை சிரிக்க வச்சு, ஒரு பாப்பா நேற்று வந்து சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, அந்த பாப்பா இந்த சர்ச்சுக்கே வந்துடலாம் மம்மி, இந்த பாஸ்டர் சீரியஸாக போயிட்டு நல்லா ஒரு காமெடி பண்ணுறாரு, சிரிக்க வைக்கிறார் அப்படின்னு. அந்த பாஸ்டர் திட்டினே ஏற்கிறாரு என்னை எப்போ பாரு அப்படின்னு. உங்களை கூட ஏன் சிரிக்க வைக்கிறேன்னா, தூங்கி நிற்குவீங்க ஒருத்தர் கவுனம் குக்கர் மேலே போயிட்டுக்கோம், கறி மேலே போயிட்டுக்கோம், வீட்டு மேலே போயிட்டுக்கோம், பெட்ரோல் மேலே போயிட்டுக்கோம், சில பேருக்கு வேலை மேலே போயிட்டுக்கோம். சிரிச்சு வந்து என்ன ஆகிறாங்கன்னா அலர்ட் ஆகிறாங்க. ஸோ ஜஸ்ட் ரொம்ப சீரியஸாக இருந்தால் எங்கே இருக்கணும் தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஸோ ரொம்ப சீரியஸ் வேண்டாம். வாசிக்கலாமா? உங்கள் அன்பு மாயமாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டுங்கள். இல்லை, மாயமற்றதாய் இருப்பதாக. மாயமற்றதாகனா என்ன சொல்லுது? பொய்யா இருக்கக்கூடாது. ஒருத்தர் மேல அன்பு என்னவா இருக்கக்கூடாது? உண்மையாகணும். அம்மாவுக்கு புள்ளுக்கு என்னவா இருக்கணும்? உண்மையாகணும். உங்க புள்ள கெட்டதை விதைச்சா என்ன பண்ணுவாங்கம்மா? கன்ஃபார்ம், நோ டவுட். நீங்க என்ன பண்ணுங்க? நல்லதை விதைங்க. நீங்க என்ன பண்ணுங்க? நல்லதை விதைச்சுனே வாங்க. இது ஆவியில நடக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு கோவம் வரும். என்ன பண்ணுறது? உங்கள் மாம்சம் தான் இன்னைக்கு செத்து போயிடுச்சே. ஒன் ஹூ இஸ் இன் கிரைஸ்ட் இஸ் அ நியூ கிரியேஷன் பைபிள் சொல்லுது. அப்போ நான் புதிய ஆளை பார்க்கணும். அவங்களும் ஃப்ரீயாக விடுங்க. இப்போ எங்கள் அம்மா என்னை எப்படி ஃப்ரீயாக விட்டாங்க? ஃப்ரீயாக விட்டு வந்து 2 இடத்துல மோதினேன். உண்மை என்ன ஆயிடுச்சு தெரிஞ்சிச்சு. மம்மி என்ன ப்ரேயர் பண்ணிக்குவாங்க? சர்ச்சுக்கு வரணும் என் பிள்ளைன்னு ப்ரேயர் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு என் லைஃபு சர்ச்சு தான், என் சாவு கூட சர்ச்சு தான். இனி கடவுள் இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா என் கடவுள் இல்லை. அந்த மாதிரி என் லைஃப்பை மாற்றிட்டார். எப்போ தெரியுமா? சொல்லி நான் திருந்தல, பட்டேன் நான் என் வாழ்க்கையில். அதுக்கு தான் என்றைக்குமே உங்களை கூட பார்த்து சொல்லுவேன், படாத, பட்டினா பட்டுன்னு போயிடுவேன். ಏನು ಹೇಳಿದ್ರು ಸಿಸ್ಟರ್? ಅದು ಪ್ರೀತಿ ನಿಷ್ಠಪಟ್ಟವಾಗಿ இஷ்டப்பட்டவார்னா நல்லா இருக்கட்டும் அப்படின்றா. அது கடலை கோயம்பு சொல்லிக்கிறார் ஏதோ ஒன்று. அப்படி என்ன ஒன்று பார்த்து என்ன பண்ணிக்க ஜெய்சது. எனக்கு அந்நிய பாஷை கூட புரிஞ்சுது, இந்த காணா கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. அதனால தான் கவனமாக கேளுங்க, தைரியமாக கேளுங்க. உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் அன்பு எப்படி இருக்கணுன்றாரு? மாயமற்றமாக இருக்கணும்.
கணவன் மனைவி நீங்கள் கையை பிடிச்சி மேடையில் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணாங்க பிரதர்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆனவங்க உங்களை பார்த்து சொல்கிறேன், தாலி கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க? கையை பிடிச்சிட்டு வாழ்விலும் சாவுலையும் அதுலேயும் இதுலேயும் எதுலையோ என்ன பண்ணீங்க? பொருத்தனை பண்ணீங்களா? பண்ணீங்களாமா? யாரும் நம்ம கூட கை பிடிக்கல, வெறும் நீங்களும் உங்கள் மனைவியை தான் என்ன பண்ணீங்க? குஷியில் கை பிடிச்சிட்டீங்க, சத்தியத்தை தெரியாமல் கை பிடிக்கல. நான் இப்போ சத்தியத்தை சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு, தாலி என் கழுத்தில் ஏறணும், அவருக்கு எப்போ கட்டணும். இதில் என்ன ஆகிட்டுச்சு? உன்னை பிசாஸ் அப்படியே டிங்கரிங் பார்த்து பட்டி பார்த்து உன்னை தூக்கின்னு போயிட்டு இருந்தான். உண்மையை சொல்கிறேன் பாருங்களேன். பைபிள் என்ன சொல்லுது? வாழ்விலும் தாழ்விலும் சாவிலும் கஷ்டத்தை சாவே சொல்லிட்டுக்கிறார். நம்ம சாவுறதுலேயே ஒன்றா தான் இறங்கிக்கிறார். ஏன் ஒரே ஒரு கஷ்டம் வந்து அந்த எங்கள் ஹஸ்பண்ட் கேரக்டரே சரியில்லை, அவர் சரியவே இல்லை. நீ உண்மையாக தானேம்மா லவ் பண்ண, நீ உண்மையாக தானே பொறுத்தனை பண்ண, அவர் லவ் ஃபேக்குன்னு நினச்சிக்கோ, உந்த லவ் பியூர் இல்லையா? ஒருத்தர் யார் நீ அப்படி கீறேன்னு சொல்கிறாங்களோ அவங்க யார் தெரியுமா? ரொம்ப பரிசுத்தவான். அப்போனா அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தம் அது, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் எது? அப்போனா நீங்களே என்ன பண்ணணும்? வாழ்ந்து தான் ஆக வேண்டும். நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். உங்களுடைய குணத்தை பார்த்து உங்கள் கணவன் மாறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சொல்லுங்க, 100% சதவீதம் 100% இருக்குது. இது கல்யாணம் ஆனவங்களுக்கு. கல்யாணம் ஆனதுக்கு ஆகாதவங்க என்ன திறமை வசங்குவாங்க? நான் அவனை கட்டிக்கினா நானும் பாஸ்டர் சொன்ன மாதிரி பண்ணலாமே. அது சாரி, 10 ஃப்ளோரில் விழுந்தவங்க காப்பாற்றப்பட்டாங்க. நீ 5வது ஃப்ளோரில் விழுந்தாலும் என்ன ஆகிடலாம்? செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல கவனமாக என்ன பண்ணணும்? விதைக்கணும். ஹஸ்பண்டுங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மனைவிக்கு கையை பிடிச்சி நீ என்ன பண்ண? பொருத்தனை பண்ண. நான் உங்க கூட எப்பவுமே இருக்குவேன், வாழ்விலும் தாழ்விலும் சாவிலும். ஆமாம், கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா, என் கிட்ட நீங்கள் வந்து பாருங்களேன், எல்லா பிளாக் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ தூரத்தில் இருக்கிற தொட்டு கொஞ்சம் லைட் கிட்டெல்லாம் ஏதோ கொஞ்சம் வெளியாக தெரிகிறேன். அதுக்கு தான் இவ்வளோ போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்றி விடுனீங்கிறேன், கொஞ்சம் வெளியாக தெரியிடும். நான் அவன் நிலையிலோயா எந்த மனுஷன்ட்ட தூரம் இருந்தால் அவங்களுக்கு தெரியாது, கிட்ட போனால் தான் தெரியும். அப்போனா கிட்ட போகும்போது சில பலவீனங்களை அவங்கள பார்க்குவீங்க. ஒரு மனுஷன் கிட்ட போகும்போது பலவீனத்தை பார்க்கறது என்னத்துக்காக ஆண்டவர் கூட பலவீனத்தை காட்டுறாருன்னா, அந்த நேரத்தை நீ அவங்களுக்கு பலனா நிற்கிறதுக்காக தான். ஏதோ நான் ஒரு விஷயத்தை பர்ஃபெக்ட் ஆகிட்டேன், ஏன் அந்த விஷயத்தை அவங்க பர்ஃபெக்ட் ஆகலைன்னா உங்களுக்கும் சோதனை இருக்குது. நீ எதில் நீ இது இருன்றியோ அதில் ஆண்டவர் உன்னை கேட்குவார். நீ எதில் நீ இது பண்ணுன்றியோ அதில் ஆண்டவர் கேட்குவார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதிரி குணாதிசயம் இல்லாமல் நம்ம என்ன தான் பாட்டு, என்ன தான் என்ன சொல்றது, உனக்காக நான் வாழ்கிறேன்ப்பா, என் உயிரை கொடுத்துட்றப்பா, இதெல்லாம் என்ன பண்ணாதுங்கம்மா? கையெடுத்து கும்பிட்றேன் அந்த பாட்டை உன் வாயிலேருந்து என்ன பண்ணாத, பாடாது. தகுதியாகணும் அந்த வார்த்தை, அவருக்கு பிடிக்கிற மாதிரி வார்த்தையாகணும். அவருக்காக வாழ்கிறேன்னா செஞ்சு காட்டலாமே. லெட் யுவர் லவ் பி ஜென்யூன். ஏன்னா ஜென்யூனான லவ் தான் நம்மள லவ் பண்ணார். அவர் எவ்வளோ ஜென்யூன் தெரியுமா? அவர் யாருக்கா தெரியுமா தெரியாதுங்களா? யூதாஸ் என்ன பண்ணா? முத்தமிட்டு கை காட்டி காட்டி கொடுக்கல, சிக்னல் காட்டி காட்டி கொடுக்கல, கட்டி பிடிச்சி இப்படி கட்டி பிடிச்சி அப்படின்னா, நீங்கள் எங்கன்னா போயிட்டுக்கிறீங்களா அப்படின்றதுக்கு அப்படியே அன்னைக்கு ஒரு பையனை பார்த்தேன்ப்பா, லவ்வரு. இது எப்படின்னா, இவர் வந்து அந்த பொண்ணு பேகை வாங்கிட்டுக்கிறார். இது ஸ்கூலுக்கோ ஏதோ ஒரு எங்கேயோ போயிட்டு வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எங்கேயோ குப்பை பொறுக்குதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த குப்பை பேகை யார் எடுக்க வந்துக்கிறாரு? இன்னொருத்தர் சுமக்க வந்துக்கிறார். இது என்ன வயசுனா ஒரு 14-13. இவர் இப்படி ஒன்று மாட்டிட்டுக்கிறார். அது வந்துட்டு இப்படி வந்துட்டுக்குது. ஏய், உன் மேலே பூச்சி பாரு. ஹேய், நான் பார்த்துங்கிற காரில் உட்காந்து, என்னடா விளையாட்டு விளையாடுறீங்க நீங்களாம்? ஆமாவா? வருது பூச்சோ. பாவம் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்பட்டு புளியை பெற்று 9 மாதம் சுமந்து, நீ பூச்சி பாருங்களா? நீங்கள் பூச்சி இங்கே பார்க்க மாட்ட, கல்யாணம் ஆகிட்டு பிறகு வீடே பூச்சி ஆகும். சாபம் இல்லை, நீ தானே பூச்சியை கேட்ட.
உனக்கு வீடு ரொப்பி பூச்சி பூச்சா கொடுக்குவார். கடவுள் இல்லை, இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி. ஜென்டில்மேன், நீங்கிட்ட சொல்கிறேன், எல்லார் வீட்டு தோசை என்ன பண்ணாத. அந்த பொண்ணு நல்லாகுது, இந்த பொண்ணு நல்லாகுது, அந்த பொண்ணு நல்லாகுது சுடிதாரில், இவங்க நல்லாகிறாங்க. என்றைக்குமே ஒரு கிறிஸ்டியனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா தெரியுமா? ஜஸ்ட் டு ஐ ஃபினிஷ். எப்படி இருக்கணும் பிரதர்? ரெடி பார்த்தேன் ஒரு பொண்ணு, அவ்வளோதான். இது வரைக்கும் தான் நீ என்ன பண்ண தெரியுமா? என்னோட ஊழியக்காரன் கற்றுக் கொடுத்துக்கிறார். அதுக்கு தான் இன்னைக்கு நான் உங்களெல்லாம் பிள்ளையாக பார்க்குறேன். புரியுதுங்களா? ஒரு பொண்ணுகிட்ட நீ பேசுறேன்னா வெறும் அங்கே தான் பேசணும், வேற இங்கே தான். விதைக்காத. உன் பொண்டாட்டியை 10 பேர் பார்க்குற மாதிரி பண்ணிடுவார். ஆமென், அல்லேலூயா. பா, யாரும் தப்பிக்க முடியாதுப்பா, எழுதி தரேன். ஏன்னா நீ ஒரு வீட்டில் என்ன பண்ணுற, வேற தோசையை பார்க்குற. நீ அந்த தோசையை பார்த்துட்டு வரத்துக்குள்ளே உன் வீட்டில் இருக்கிற தோசை என்ன ஆயிடுச்சு? தீஞ்சி உனக்கு மாற்றம் தெரியல. தீஞ்சிச்சுன்னா என்ன ஆயிடுது? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா தீர வாசனை அடிக்குது. மாங்காய் ஒன்று வந்தது எவ்வளோ பக்கத்து சந்து வரைக்கும் தெரியும். உங்கள் மனைவி நீ ஏமாத்துனீங்கன்னா உன்னை ஏமாத்துறதுக்காக ஒரு பொண்ணை ஆண்டவர் அனுப்புவார். உஷாராயிரு. நான் பையன், நான் ஆம்பளை, எனக்கு மீசை வருது. மீசை வந்தால் மொபைலுக்கு 2 சிம் கார்டு போடலாம். ஒரு அளவுக்கு தான் பொறுக்குது. அதுக்கு மேலே என்ன ஆயிடுது? என்ன ஆயிடுது? ஹேங்குக்குன்னா தமிழில் தூக்க மாட்டேங்குது. சொல்லுங்க. சிங்கிள் சிம்மிலே ஹேங் ஆயிடுது. நீ டியூல் சிம்மில் போட்டினா ஹங்க வருவ. ஃபோன் இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அவ்வளோதான். இதுக்கு மீறி செஞ்சிச்சுன்னா ஃபோன் என்ன சொல்லுது? சாரி சார், நீ எவ்வளோ விலை கொடுத்து வாங்கின, ஆனாலும் நான் தூக்கு போட்டுன்னு சாக வேண்டியது சார். அதுக்கு தான் என்றைக்குமே சொல்லுவேன், நல்லதை விதைச்சினே போ. உனக்கு தீமை செய்கிறாங்களா, பரவாயில்ல, அத்தை பார்க்காத, உனக்கு அறுவடை வருது, நீ நன்மையை விதைச்சினே போ. இது நம்மளுக்கு கடவுள் கற்றுக் கொடுக்குற ஒரு நல்ல கேரக்டர் ஆஃப் அ கிறிஸ்டியன். ஆமென், அல்லேலூயா. பிரதருங்களுக்கு சொல்கிறேன், நல்லதை பண்ணுங்க, நல்லதை சாப்பிடு. ஆப்பிள், ஃப்ரூட்ஸ் எவ்வளவோ நல்லது இருக்குது, அதை சாப்பிடு. போய் என்ன பண்ணாத, தப்பை பண்ணாத, புகை ஊதாத. புகை ஊதி 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 வானத்தில் கம்மியாயிட்டு உன் வயிற்றுல ஜாஸ்தி ஆகிடுக்குது. இப்போ தெரியாது. நீ சாவுக்கு போராடிங்கும் போது கடவுளை கேட்க, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுன்னு. அப்போ ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வார், மகன் நான் எவ்வளோ வாட்டி உன்னை கூப்பிட்டடா மகன், அவ்வளோ வாட்டி உன் காது என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கேட்காதாயிடுச்சு. சாரிடா மக, நான் உன்னை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுடா. அதுக்கு தான் பிரதர் இன்னைக்கு வயசு பையங்களாம் சாவுறாங்க. நேற்று கூட ட்ரெயினில் செத்துக்கிறான் பையன். ட்ரெயினில் நாய் கூட உஷாராகுது பிரதர். அவன் ஏன் இன்னைக்கு அந்த மாதிரி வெறுத்து லைஃப்பை வெறுக்கிறானா, அவங்க விதைச்ச விதை உயிர் வரைக்கும் போய்க்குது பார்த்தியா? ஆமென், அல்லேலூயா. ஸோ உஷாராக இருங்கம்மா. நீங்கள் கடவுளை ஏமாற்ற முடியாது, யாரனா ஏமாற்றலாம். ஏன் என்னை கூட நீங்கள் ஏமாற்றலாம். நான் சர்ச்சில் இருக்கும்போது ஒரு வேஷம் போடலாம், சர்ச்சுக்கு வெளியே இருக்கும்போது ஒரு வேஷம் போடலாம், ஆனால் நான் பார்க்க மாட்டேன். அதுக்கு தான் நான் உங்களால் என்ன பண்ணுறேன் தெரியுமா? ஃப்ரீயாக விட்றேன். நான் என்னைக்கு ஃப்ரீயாக விட்றேனோ அன்றைக்கி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் என் கையில் அதை எடுக்கலை, அவர் கையில் உங்களை நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அப்புறம் நான் இருக்கிறத பயத்தை காட்டிலும் நான் இல்லாத போது தான் ரொம்ப பயபக்தியாகவே நீங்கள் இருக்கணும். ஏன்னா அந்த டைம் நான் பார்க்கறதில்ல, என்னை அனுப்பின கடவுள் உன்னை பார்த்துன்னு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. டோன்ட் லுக் டவுன் ஆன் எனிஒன். டோன்ட் லுக் டவுன் ஆன் எனிஒன். யாரை பார்த்து என்ன பண்ணாதீங்க. ஏன்னா சர்ச்சுக்கு வரவங்கெல்லாம் மாறுறதுக்காக தான் வராங்க. என்னத்துக்காக வராங்க? மாறுறதுக்காக தான் நம்மளை அபிஷேகம் பண்ண வச்சுக்கிறார். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்மளை டாக்டராக பண்ணார். ஏன் ஆப்ரேஷன் பண்ணோம்? ஏன் அந்த வியாதி சரியில்லை. ஒரு லேடி நர்ஸ் ஆகுது, எனக்கு சர்ஜரி பண்ணமாகுது. ஒரு ப்ரைவேட் பார்ட்டில் எனக்கு சர்ஜரி பண்ணமாகுது. ஐயோ எனக்கு கலீஜ் ஆகுதுன்னெல்லாம் சொல்லாது. அது டாக்டர் படிச்சுக்குது. உலகத்துக்கு வேணும் தான் அது கலீஜான்னு தெரியலாம். இதோடைய ப்ரொஃபஷனல் அது. நீங்கள் கூட அவ்வளோதான். உங்கள் வீட்டில் சில கலீஜுங்களாம் பிசாசு காட்டுவான். நீ டாக்டர், நீ கசாப் கடைக்காரன் இல்லை வெட்டி தூக்கி போடுறதுக்கு. நீ டாக்டர்,
உள்ள இருக்கிற வியாதி எடுத்து வெளியே போட்டு அவங்களை குணமாக்குறதுக்காகத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே ஒரு வியாதியை நீ பார்க்குவேன். பார்க்குறீங்களா? பார்க்குறது இல்லையா பிரதர்? 5 புள்ள உங்கள்கிட்ட இருக்குதுமா, 5 புள்ளையும் ஒரே மாதிரி இருக்குதா? எவ்வளோ பேருக்கு 5 புள்ள இருக்குதுமா இங்கே? இல்லையா சிஸ்டர்? ஐசேக் அவங்க மம்மிக்கிறாங்க 5 சிஸ்டர் 3 தானே? பிரசிட் வெரி குட் சிஸ்டர். 5 புள்ளிங்க அம்மா, 5 புள்ள ஒரே மாதிரிக்கிறாங்களா? அவங்க சொல்கிற வார்த்தை கேள்வியே தப்பாகுது பிரதர். சத்தியமாக இல்லை பிரதர். ஏன்னா ஐசேக் மாதிரி யாரும் இல்லை, ஸ்டான்லி இல்லை, ஸ்டான்லி மாதிரி எப்சிபா இல்லை, எப்சிபா மாதிரி ரம்யா இல்லை, சாரி மோனிஷா இல்லை, சாரிம்மா. அப்புறமா இன்னொரு பாப்பா பேர் சாரா. சாரா எங்க பார்க்குற? சாரா சாரா ஆப்சென்டா பாருங்க. 4 பேர் ப்ரெசென்ட்டு. ஐசக்கோ சாராவோ எல்லாரும் ஒரே மாதிரிக்கிறாங்களா? நீங்களும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். என்ன பண்ணாதீங்க. உங்க பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலே ஏதோ ஒரே மாதிரி இல்லை தெரியுமா? மூக்கு கண் மாதிரிக்குதா? அது மூக்கு பிடிச்சு போட்டுறியா? மூக்கு இருந்தால் தான் என்ன வரும் உனக்கு? மூச்சே வரும். மூக்கு கண்ணை பார்த்து சொல்லக்கூடாது, ஏன் மூக்கு மோதிக்கிற, ஏன் கண்ணு மாதிரி. கண்ணு இல்லைன்னா உலகமே நாயிடும் உனக்கு. பார்க்காதில்ல இருட்டா மாறிடும். நைஸ்மா. உங்க வாஞ்சியை நான் அப்ரிஷியேட் பண்றேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்குமே நீ எவ்வளோ அளவுக்கு ஒருத்தன்ட்டு எதிர்பார்க்குறியோ அவ்வளோ அளவுக்கு கடவுள் உன்கிட்ட எதிர்பார்க்குவார். இப்போ பிரதர் பிரதாப் வந்து நீ இப்படி இருன்னா முதல் யாரை கேட்க வரத்தரமா? ஆண்டவர் நீ கரெக்டாக இருக்கிறியாப்பான்னு பார்க்குவார். இப்போ மதன் சொல்கிறாரு, என்ன சொல்ல, நான் இப்படி இருக்கணும்னா அப்படி இருக்கணும்னு ஆசைப்பா. இப்போ மதன் ஆண்டவர் கேட்குவார், நீ அவ்வளோ எதிர்பார்க்குறியப்பா, நான் உங்ககிட்ட வந்து எவ்வளோ எதிர்பார்க்கணும்? ஆமாம், நிலையிலையா உங்களுக்கு வந்த நேரம், உங்களுக்கு வந்த சோதனை அவங்களுக்கும் வரும். ஒன்று அவங்க மனம் திரும்பலாம், இல்லைம்மா மாயமாக மறைஞ்சு போகலாம். ஸோ தட் இஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல், இட்ஸ் இன் காட்ஸ் கண்ட்ரோல். ஆமென், அல்லேலூயா. சர்ச்சில் கூட டிவிஷன் ஏன் வருது தெரியுமா? எல்லாரும் நீங்கள் நினச்சிருங்க ஏன் இவங்களாம் இப்படி இருக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தை பவருக்கு தானேன்னு தெரியாதா? நான் சில காரியங்களை சொல்லுவேன், அவங்கக்கிட்ட கேட்கலன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். நான் அவங்க நெகட்டிவ்னஸை பார்க்க மாட்டேன், என்னைக்கு அதுலேருந்து வராங்கன்றதா பார்த்துன்னு இருப்பேன். ஏன்னா அது ஒன்று போயிடுச்சுன்னா அவங்க லைஃப் நல்லா ஆயிடுச்சு. எப்போவுமே ஒரே ஒரு குறைய பார்த்த லைஃப் என்ன பண்ணிக்காதீங்க. நல்ல நல்ல ஜனங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் லைஃப்பில் ஒண்டியாக்குவீங்க. நான் எழுதி தரேன். ஏன்னா எல்லாருக்கிட்டே என்ன இருக்குது தெரியுமா? குறை இருந்தே இருக்கும். அதுக்கு தான் அவன் பேர் மனிதன். அதுக்கு தான் அவனுக்கு கோயிலை வச்சுக்கிறார். அதுக்கு தான் அவனுக்கு ஜெபத்தை விட்டு போய்கிறார். அதுக்கு தான் அவனுக்கு பரிசுத்த ஆவியானவரை வச்சுட்டு போயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் குடிக்காரனா இருந்தேன், என்னை எல்லாரும் வேற மாதிரி பார்த்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்னை வேற மாதிரி பார்த்தாரு. என்னை பேசினவங்களாம் கீழே உட்காந்துக்கலாம், இல்லை தூரமாக இருக்கலாம், இல்லை கடவுளை விட விட்டு போய்க்கலாம். ஆனால் இன்னைக்கு என்ன ராஜா எப்படி வச்சுக்கிறார், என்ன ஊழியக்காரனா மாற்றிக்கிறார். ஏன்னா நான் ஒரு நாள் ஆசைப்பட்டேன், போதும் ஆண்டவரே, நான் பட்ட பாடு போதப்பான்னு கேட்டேன். நான் எல்லாத்துக்குமே பாடு அனுபவிச்சுக்கிறேம்மா. அதனால தான் சொல்கிறேன், இந்த பாடு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் ஆஃபீஸ் ரூமுக்கு வரவங்க எல்லாருமே எவ்வளோ கஷ்டத்தில் வராங்க தெரியுமா? லைஃப் அண்ட் டெத்தில் வராங்க. அப்போ தான் யோசிக்குவேன், நம்மளுக்கு எல்லாமே பார்க்குறது நல்லா தெரியுது, நான் எவ்வளோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்கன்ட்டு. ஆமென், அல்லேலூயா. லெட் யுவர் லவ் பி ஜென்யூன். சர்ச்சில் கூட யாராவது பிரதரோ சிஸ்டரோ, சிஸ்டர்னா எப்படியா பார்க்கணும்? சிஸ்டர் மாதிரி தான் பார்க்கணும். சிஸ்டருன்னு சொல்லிட்டு வேற மாதிரி பார்த்தா உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சிஸ்டர் மாதிரியே பண்ணிடுவார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா விதை தப்பிக்கவே முடியாது, அறுவடையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. உங்கள் வீட்டில் கூட சரி, உங்கள் அம்மாவை நேசிக்கிறது உண்மைன்னு சொன்னால் சும்மா வாயில் என்ன பண்ணாத, வடை சுடாத. எல்லாம் சுடலாம் வடை. யாராவது எனக்கு அம்மான்னு திட்டா எனக்கு கோவம் வந்துடுது. அந்த இருக்கிற கோவம் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காத நீ செய்கிற பாரு, அது மேலே வரணும் உனக்கு அந்த கோவம். உங்கள் அம்மாவுக்கு எது பிடிக்காத இருக்குது பாரு, அது மேலே உனக்கு அந்த கோவம் வந்தால் தான் நீ உண்மையாய் உன் தாயை நீ நேசிக்கிறாய். ஆமென், அல்லேலூயா. இல்லைன்னா போய் இல்லைன்னா எல்லாரும் உலகத்தை மாம்சமாக எப்படி விதைக்கிறான்னு அதுதானே நீயும் சொல்கிற. மதர்ஸ் டேக்கு என்ன பண்ணுற? மதரை போடுற. அதர்ஸ் டேக்கு தூக்கி போடுற. சிம்பிள். லெட் யுவர் லவ் பி ஜென்யூன்ன்றாரு.
உங்கள் அம்மாவை நேசிக்கிறது உண்மையாக உங்கள் மம்மி எவ்வளோ துரோகம் நான் உனக்கு பண்ணிட்டோம், எவ்வளோ திட்டோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, புள்ளியை அனுசரிச்சுன்னு போ. நீ கையில் இருக்கும் போது, நீ டாய்லெட் பண்ணும் போதோ, லூஸ் மோஷன் போகும்போதோ கலீஜின்னு தூக்கி போடல, நீ எம்எல்ஏ அழுக்கு பண்ணிட்டேன்னு உன்னை விசிரச்சிட்டு போல. அன்னைக்கே உன் அழுக்கு என்ன பண்ணாங்க, உன் நிர்வாணத்தை மூடி உன்னை காப்பாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தா. ஏன் அவங்களுடைய நிர்வாணம் தரும் போது நீ மூடக்கூடாதா? நான் கேட்குறேன், மூடணுமா மூடக்கூடாதம்மா? உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தமா? எங்கள் ஒய்ஃப் சொல்லும், அத்தோம்மா, ரத்தம் தெரியாது அதுக்கு, அத்தோம்மா அப்படின்னு. யாரை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இவருக்கு அத்தோம்மான்ட்டு? ப்ளீஸ் பிரதா, உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னா நீ இப்படி தான் வாழணும். இல்லை நான் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வேன். நான் எழுதி தரேன், உனக்கு சாப்பாடு இருக்கும், பெட்டு இருக்கும், வீடு இருக்கும், ஆனால் உங்க கூட எந்த ஜனங்களும் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஏரோப்ளைன் ஆகட்டும், மேலே பறக்கிற ஏரோப்ளைன். சொல்லுங்கள் சிஸ்டர், வாய் இல்லையா உங்களுக்கெல்லாம்? சொல்லுங்கள், விதைக்காதீங்க, அறுவடை வந்துடும், வாய் பேசுன்னு சொல்லுங்கள் ஜல்தி. மேலே எவ்வளோ ஃப்ளைட்டு உயரில் பறந்தாலும் அவ்வளோ மேலத்து கொண்டு போகிறது எது தெரியுமா? காற்று இல்லை பிரதா. நீங்கள் ஹைவேலெல்லாம் போயின்னு இருக்கும்போது சில ரக்கங்களெல்லாம் எடுத்துன்னு போயின்னுக்குவாங்க. என்னது அதெல்லாம்? சில ஓகே, நான் உங்களை கேட்குறேன், ஃப்ளைட்டோட ரக்கை ஃப்ளைட் எடுத்துன்னு போதா இல்லை நல்ல சின்ன டேங்கர் எடுத்துன்னு போயிங்குதா? சின்ன டேங்கர் என்ன பண்ணிங்குது, அது பார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிங்குது, எடுத்துன்னு போய்ங்குது. அப்போ நீங்கள் மேலே மிதிக்கணுன்னா கூட, நீங்கள் மேலே போகணுன்னா கூட ஒருத்தர் இருந்தால் தான் நீங்கள் மேலே போவீங்க. என்னது? எல்லாருடைய குறைய கண்டுபிடிச்சினோக்கா நீங்கள்? அதை நீ கடவுள் இல்லை, கடவுள்னால அனுப்பப்பட்ட ஒரு மகள் நீ. உன் வேலை அது அல்ல, கலீஜை சுத்தமாக்குறது தான் உன்னுடைய வேலை. அவங்க விதைத்ததுக்கு மேலே பறக்கிற ஹெலிகாப்டருக்கே ஒன்று இருந்தால் தான் அது மேலே பறக்குது. கரெக்டாக இல்லைங்களா சிஸ்டர்? நம்ம செத்துட்ட பேருக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம செத்துட்ட பேருக்கு என்ன ஆவியானவர் வந்து அப்படியே பேக் பண்ணி தூக்கின்னு போவாரா? இல்லை, ஒரு 2 பேர் வேணும், ஒரு 3 பேர் சம்பாரிச்சு வச்சுக்கோங்க. 100 பேருக்கு நல்லது பண்ணு, உனக்கு 3 பேர் உண்மையாகட்டும், 97 விட்டுரு, அந்த 3 வச்சுக்க. அந்த 3 கண்டிப்பாக உனக்கு 100ஓட வேலை உனக்கு செஞ்சு முடிச்சிடும். ஆமீன், அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க சரியில்லை, இப்போ இவங்க சரியில்லை, இவங்க பண்ணல, அவங்க பண்ணலன்னா உன்னோட மைண்டு கரெக்ட் ஆகிட்டுக்குது. தட்ஸ் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் தெம், இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் யூ. The more you see, the more God sees you. ஃப்ரீயா இரு, நல்லா சாப்பிடு. நீங்கள் நல்லா இருந்தால் யாருக்கு வேதனை? விசுவாச வேதனை. எல்லாம் சத்யா பிரதர், இன்னைக்கு இவரு கூட பிரதர் இன்னைக்கு முடியெல்லாம் விட்டுக்கிறார். எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு சத்யா பிரதர் மாறிக்கிறார், அது போதும். முடி இல்லாதவங்க கூட இன்னைக்கு சர்ச்சுக்கு வராதங்கிறாங்க. முடியை வச்சுன்னா இவர் என்ன பண்ணிக்கிறாரு? ஸோ ஐ லவ் ஹிம். சில பேர் முடி இருக்குன்னு கூட உங்க தலையில் என்ன இல்லை, முடி வளரல. ஐ எம் ஓகே வித் ஹிம், எனக்கு இஷ்டம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் குழந்தை, அவர் வளர ஆசைப்படுறாரு. ஆமீன், அல்லேலூயா. I should give him some chance. எடுத்து வந்து ஹெவி டோஸ் இன்ஜெக்ஷன் குத்தா என்ன ஆகுது? ஆந்திராவில் குழந்தைக்கு கம்பல் குத்த போய்க்கிறாங்க. 6 மாத குழந்தைக்கு. யாரும் அம்மா உஷாராக இருங்க தயவுசெய்து, அந்த கம்பல் குத்துறதுக்கு நோ வலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அனஸ்தீசியா குத்துக்கிறாங்க. குழந்தை 2 அவரில் செத்துட்டுக்குது. பாவம், ஒரே பொட்ட புள்ள இறந்துட்டு. குழந்தைங்களுக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ தான் கொடுக்கணும் பிரதர். ரொம்ப ஹெவியாக கொடுத்தா என்ன ஆயிடுது? இவங்க நீங்களாம் குழந்தை, உங்களுக்கு தெரியல, அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். ஆமீன், அல்லேலூயா. ஆனால் தெரிஞ்சு பண்ணுறாங்க பார்த்தியா, இவங்களுக்கெல்லாம் பொம்பாடா தருவார். தெரிஞ்சு பண்ணுறவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா? எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? இருங்க, ஒரு டெமோ காட்டுறேன். விதைங்க, நான் 500 ரூபாய் போட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ தருவார் ஆண்டவர்? 10, 30, 5000 ரூபாய் தருவார். வெரி குட். இதில் மட்டும் என்ன கேட்குறீங்க? 5000 வரணும். இதில் 5000 வரும். இது போட்டா சும்மா சொல்கிறேன். இப்போ இது போட்டதுக்கு 5000 வந்துச்சு, நீ கெட்டது போட்டா அப்போ என்ன சொல்கிறீங்க? 50 ரூபாய் கூட என்ன சொல்கிறீங்க? 5000 ரூபாய் வந்தே வரும். உங்கள் குணத்துலேயும் அறுவடைக்குது, உன் பணத்துலேயும் அறுவடைக்குது, உன் வாயின் வார்த்தையிலும் அறுவடைக்குது, உன் செயலில் கூட அறுவடைக்குது. ஆமென், அல்லேலூயா.
So let your love be genuine. Let your love be very genuine. Live as a true Christian and die as a true Christian man. உண்மையா வந்து உண்மையா சாவலாமே. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. நானும் ஒரு கட்ட காலத்தில் இந்த கோமா வரும், என்னடா ஜனங்க இவங்கெல்லாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் தான் தூக்கத்தை கெட்டுட்டு, அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் என்ன பச்சடே மரமண்டு, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுத்த வேலையை நீ என்ன பண்ண, உனக்கு கொடுத்த வேலையில் நீ இம்பார்ட்டன்ட், உனக்கு கொடுத்த அழைப்பில் நீ செய், என்னுடைய வேலையை நான் செய்கிறேன். பழி வாங்குதலோ அவர் பார்த்துக்கிறாரு, அவர் ரீபே பண்ணுறார், வட்டி அசல் சேர்த்தெல்லாம் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு கொடுக்குற தொட்டு தானே ரொம்ப பேரோட வாழ்க்கை என்னவாகுது மாறிக்குதுல, கேள்விக்குறியாகுது. ரொம்ப பேருக்கு மாறிக்கிறதுக்கு காரணம் என்ன, ஒப்புக்கொண்டுனாங்க, சரண்டர் பண்ணிட்டாங்க லைஃப், அதுக்கு தான் மாறிடுச்சு. நான் போன 2 weeks பிஃபோர் கூட பிரதர் விஜய் கேட்டேன், நீ ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா என்ன ஐக்குவேன்னு கேட்டேன். அவர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார், இப்படி போட்டார். யார? அவரே போட்டார். ஓப்பனாக சொல்கிறார், இல்லை நான் செத்துட்டுக்குவேன். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் இன்னைக்கு வர பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறாருன்ட்டு. அதுக்கு தான் சொல்கிறேன், நினச்சிடாதீங்க நான் கடவுளுக்குள்ளே வந்த தொட்டு இவ்வளோ கஷ்டம்னு. நீ வெளியே போயிருந்தீன்னா, வெளியே நீ மாடுற இருந்தீங்கன்னா உன்னை வேட்டையே ஆடிட்டுக்குவான் பிசாஸ். ஜஸ்ட் மிஸ், நீ அவன்கிட்ட தப்பிச்சுட்டு உள்ளே வந்துட்டே. இப்போ திரும்பி நீ பின்னாடி போனன்னு ஆசைப்பட்டினா இந்த வாட்டி அப்போ அந்த ஜஸ்ட் மிஸ் டைம் கூட என்ன பண்ண மாட்டான், கொடுக்கவே மாட்டான். ஏன்னா இந்த ஒரே செகண்டில் தான் நீ என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, உஷாராய் சர்ச்சுக்கு வந்துட்டேன். அந்த ஒரு செகண்ட் நெக்ஸ்ட் ஒன்று கொடுக்க மாட்டான். இந்த வாட்டி வேற வந்தாலே போதவனும் அப்படியே எடுத்துன்னு பழையதை காட்டிலும் முந்தினதை காட்டிலும் பிந்தினது ரொம்ப பயங்கரமாக பண்ணி விட்டுருவான். அதுக்கு தான் என்றைக்குமே சொல்கிறேன், எப்பவுமே கடவுள் கையில் அடங்கிரு, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உணவு உயர்த்துவார். யார் என்னென்ன செய்யட்டும், அவங்களுக்கு அறுவடை உண்டு உண்டு உண்டு. கீரை தொட்டு தான் குடிகாரனுக்கு என்ன வருது, ஹார்ட் அட்டாக் வருது. சிகரெட் அடிக்கிறவனுக்கு கேன்சர் வருது. பாக் போடுறவனுக்கு என்ன வருது. அதுக்கு தான் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி டிசீஸ், அன்க்யூரபிள். கேன்சர் வந்து 4th ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சுன்னா வாழணும்னு நினச்சா கூட என்ன ஆகுதுல. யாரோ ஒரு மூவி ஆக்டர் கூட, கராட்டே மாஸ்டர், அவரோட கராட்டே எல்லாம் பண்ணிட்டு அவரு கூட என்ன 4th ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரா, தெரியவே இல்லையா. இப்போ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க உயிர் வாழணுன்ட்டு. நீங்களாம் ஏன் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, காசை கொடுத்து வியாதியை வாங்கிக்கிறீங்க. அந்த காசை வச்சு நல்லது பண்ணு, நல்லா ஆப்பிள் சாப்பிடு, பாதாம் சாப்பிடு, முந்திரி சாப்பிடு, அதோட அறுவடை தெரியும் உனக்கு, பெலன் வரும். நல்ல ப்ரோட்டீன் சாப்பிடு, நல்ல ரிச் ஃபுட்டு சாப்பிடு, நல்லா என்ன பண்ணு, சந்தோஷமாக என்ன பண்ணு. டிஸ்டர்ப் பண்ணாத உட்கார், வேண்டாம் எனக்கு இதெல்லாம். கவனமாக தெரிஞ்சுக்கங்க, எதை விதைக்கிறீங்களோ நீங்கள் அதை என்ன பண்ணணும், அறுவடை செஞ்சு தான் ஆகணும் பிரதர். தயவு செய்து சொல்கிறேன், அன்பா சொல்கிறேன், விதைக்கும் போது கவனமாக விதை. ஆனால் வரும்போது ஏன் இவ்வளோ வந்துச்சுன்னு கேட்காத. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை பார்த்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், போதும் செஞ்ச அவமானம், வந்த அவமானம், பட்ட கண்ணீரெல்லாம் போதும். இவ்வளோத்துக்கே நம்ம இவ்வளோ அடிப்பட்டோமே, இன்னும் முன்னாடி போகிறதுக்கெல்லாம் விதைச்சோன்னு நினச்சிக்கோ பிரதர். ஐயோ வாழ்க்கை முழுதும் சுமந்துனே வரணும் எல்லாத்தையும். ஒரு அம்மா வந்து எனக்கு சொல்கிறாங்க, ஒரு அப்பா, சார் என்னத்துக்கு தான் இதுங்களை 3 பெத்தேனே தெரில பிரதர்னார். 2 நாளைக்கு முன்னாடி இவங்கனாலே நான் தூக்கு போட்டேன்னு சாவலான்னு இருந்தேன். ரொம்ப பேர் நீங்கள் எல்லாம் கேட்குவீங்கம்மா, எனக்கு அம்மா எனக்கு புள்ள ஆனால் நல்லாக்கோன்ட்டு. மா புள்ள ஆனால் நல்லாக்கோன்னு கேட்காத, நல்ல கனியை கொடுப்பான்னு கேளு, நல்ல விதையை கொடுப்பான்னு சொல்லு. அப்போ தான் உங்கள் மான மரியாதை என்ன பண்ணும், அதெல்லாம் கவர் பண்ணும். அவங்க அப்பா சொல்கிறாரு, எங்கெங்கேயோ போயிட்டு தொடுப்பத்தட்டு பெருக்கிட்டு வரேன் நான், 13 வயசில் ஓடுது, தூக்குன்னு அந்த உடம்புக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு கேட்டேன். நான் அப்போ அந்த பையன் பிரதரை கேட்டேன், நீ நல்லது பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அப்போ அவரை பார்த்து சொன்னார், அவர் என்ன சொன்னார், ஓப்பனாக சொல்கிறேன், நான் ரொம்ப பெண்களை கெடுத்துவேன். நான் சொன்னேன், பரவாயில்ல, இப்போ கூட லேட் ஆகலை. என்ன ஆகலை, லேட் ஆகலை. இது கூட உன்னை மாற்றுறதுக்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுக்குறாரு. இப்போ கூட நீ சர்ச்சைக்கு வந்தீனா, சத்தியத்தை கேட்டினா, தெளிவாக மாறினா, சத்தியமே உன் பிள்ளைய விடுதலை ஆகிடும். அந்த சாபத்தை கர்த்தர் தலைமையில் அந்த என்ன பண்ணிடுவார், எடுத்துடுவார். எங்களுக்கு இருந்துச்சு பிரதர், ஜெனரேஷனல் கர்சஸ் இருந்துச்சு எங்கள் மேலே.
என் குடும்பத்து மேலே இருந்துச்சு, எங்கள் வம்சத்தின் மேலே இருந்துச்சு அந்த ஆவி. சங்கீதத்தை சொல்வார், தலைமுறை தலைமுறையாக இருக்குமா. அதுக்கு தான் எப்போவுமே கல்யாணம் அவர்களை சொல்லுவேன், நல்ல விதைய விதை, உனக்கு கனி வந்த பிறகு திருப்பி அறுவடை வந்துடும். உன் பிள்ளை முன்னாடி என்ன பண்ணுறியோ 10 டைம் எக்ஸ்ட்ரா உன் முன்னாடி பண்ணி காட்டும். 10 டைம் எக்ஸ்ட்ரா பண்ணும். அது நல்லதாக இருந்தால் உனக்கு சந்தோஷம், அதே கெட்டுதாக இருந்துச்சுன்னா தாங்க மாட்டேன். சில அம்மா என்னை பார்த்து சொல்லிக்கிறேன், என் பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறேன். வேண்டாம்மா, அந்த மாதிரி தப்பு பண்ணி உன் பிள்ளைய காப்பாற்றணும் அவசியமே இல்லை. நீ தப்பு இன்னைக்கு பண்ணி அவனை நல்லவங்கள ஆக்கல, இன்னைக்கு பண்ணி நாளைக்கு அவங்களுக்கு கெட்டவனா மாற்றினுக்கிற. நீ ரொம்ப ஸ்டைல் பண்ணுற அம்மாவுடைய பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க, ரொம்ப ஸ்டைல் என்ன பண்ணுது பிள்ளைங்களா, என்ன ஆசைப்படுதுங்க, அதுங்களும் என்ன பண்ணுங்க, ரொம்ப ஸ்டைல் தான். ரொம்ப ஜெபம் பண்ணுற அம்மாங்க பிள்ளைங்க அதுவும் ஜெபம் பண்ணணுன்ட்டு ஆசைப்படும். அதுக்கு தான் நல்ல விதை உங்கள் முன்னாடி பசங்க முன்னாடி கூட என்ன பண்ணுங்க, விதைங்க. நீங்கள் பண்ணுங்க, நாளைக்கு நீங்கள் சொல்லலாம் கூட ஒரு நாள் அதை கர்த்தர் பண்ண வைக்குவார். நான் பண்ணி கூட இவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. உங்களுடைய வேலை நன்மையை விதைக்கணும், அவருடைய வேலை கூலியை கொடுக்கணும். நல்லவருக்கும் கூலி கொடுப்பார், தீயவருக்கும் கூலி கொடுப்பார். கேட்கறது உங்களுடைய வேலை, செய்யறது அவருடைய வேலை. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. டோன்ட் லுக் டவுன் ஆன் எனி அதர் ரிலீஜியஸ். யார் என்ன பண்ணிடுறாங்க கீழே என்ன பண்ணிடாத பார்க்காதீங்க. தெரிஞ்சு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு திட்டுங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணாத, தெரியும் உனக்கு ஆண்டவர் எவ்வளோ தூரம் கூட்டு வந்துக்கிறேன், இந்த மாதிரி தப்பு பண்ணாத. தெரியாதவங்களெல்லாம் குழந்தைங்க, பிறந்த குழந்தைவங்களாம். நான் அதுக்கு தான் எனக்கு பாவம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த வெளியே ஆண்டவரை தெரியாதவங்களாம் ரொம்ப இஷ்டம் எனக்கு. அவங்கள கட்டி பிடிச்சி நான் சொல்லுவேன், வா பிரதர், உன்னை இயேசு ரொம்ப நேசிக்கிறாரு. பாவம் அவர் எப்படி வாழ்ந்தாரோ எனக்கு தெரியல, எந்த சந்தர்ப்பம் அவர் அப்படியே மாற்றச்சின்னு தெரில. நல்லா வாழ்ந்துக்குவாங்க ஒரு காலத்தில் அவங்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியம் அவங்க லைஃப்பில் என்ன பண்ணிக்கோ டிஸ்டர்ப். ஒரு வேளை பிள்ளையாக்கலாம், சொத்தாகலாம், பணமாக்கலாம், பொண்டாட்டியாக்கலாம், புருஷனாகலாம், இதெல்லாம் இருக்குதுமா. ஸோ என்ன பண்ணுங்க, லெட் யுவர் லவ் பி ஜென்யூன். இன்னொரு வசனத்தை வாசிப்பா, அதே ரோமர் 12 தமிழில் வாசிங்க சிஸ்டர். ரோமர் 12:10 வாசிங்க. யார் இங்கிலீஷில் எடுத்த இங்கிலீஷில் வாசிங்க. சகோதரரே, சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். தமிழில் வாசிங்க, இங்கிலீஷில் வாசிப்பா. எஸ், பைபிள் சொல்லுது, be kindly and affection to one another with a brotherly love, in honor giving preference to one another. அண்ணா தம்பிங்க என்னவா இருங்க பிரதர், ஒற்றுமையாக இருங்க. ஆமாம் கஷ்டம், சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டம். ஃபேமிலியிலையும் சரி, சர்ச்லேயும் சரி. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை போல இல்லை, சர்ச்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணாதீங்க, உங்களை போல இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது தப்பான இன்டென்ஷன் உங்களுக்கு. உங்கள் இன்டென்ஷன் எப்படி தெரியுமா, நான் நல்லா ஆகிட்டேன் நீயும் நல்லா ஆகணும், நான் இப்படி பண்ணுறேன் நீ இப்படி பண்ணுற, அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி பண்ணுற தொட்டு மாம்சமாக பார்க்குறீங்க. மாம்சமாக விதைச்சிட்டு ஆவியில் கேள், நீ கொடுப்பா. மாம்சத்தில் ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டு ஆவியில் முடிக்கணும். ஆமாம், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படின்னா இது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க், ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். ஆனால் இந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த கீழே இருக்கிற வசனம் சொல்லுது, மரியாதை செலுத்துறதுல எப்படி நினைக்கிறாரு, என்ன சொல்லிக்கிறாரு, அந்த முந்திக்குள். எந்த வசனம் சிஸ்டர் அது? வாசிப்பா. கனம் பண்றதுலயும் மரியாதை கொடுக்கறதுல என்னவா இருங்க, முந்தி கொள்ளுங்க. நல்ல விதைய விதைக்கும் போது ஓடி வந்து விதைச்சிடு. ஆமென், அல்லேலூயா. இந்த சேர் வேணும், என்ன தியோஃபி, இந்த சேர் வேணும் தியோஃபிக்கு. அப்போனா யாரோ ஒருத்தர் வயசானவங்க வந்தாங்க, என்ன பண்ணணும், விட்டு கொடுங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு கால் நோவில் நீங்கள் நிலைக்குவீங்க. அன்னைக்கு சேர் விட்டு கொடுத்தாரு பிரதர், நிலைங்கிறாரு, பரவாயில்ல இன்னைக்கு நான் நிற்கிறேன், இன்னைக்கு அவர் கொடுக்கன்ட்டு அவருடைய சேரை கொடுக்குவார். முந்தி கொள்ளுங்க. வைஃபை சொல்லாதீங்க, ஏய் எத்தன்வா காஃபி,
காஃபி நீங்களே என்ன பண்ணலாம் பிரதர், போய் போட்டு குடிச்சிடலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஒய்ஃப் போய் பண்ணி பாருங்களேன். நான் எழுதி தரேன், நீ என்ன விதைக்கிறியோ அது கண்டிப்பாக உங்கள் மனைவி அறுவடையாக தருவாங்க உனக்கு. ஆமென். உங்கள் டேடி மம்மிக்கு நீங்கள் கீழ்ப்படிச்சு நடந்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற பொருளை என்ன தரமாவோ உங்களுக்கு ரொம்ப கீழ்ப்படியும், ரொம்ப கீழ்ப்படியும். உங்கள் டேடி மம்மிக்கு நீங்கள் ஏதாவது குழி நோண்டிங்கன்னா அங்கே 6 அடி, உங்களுக்கு 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா. 16 இல்லையா, 6 + 3 18. மேக்ஸில் பாஸ் நான். 3 6 ஆமா, 3 6 18. 16 அடி. 6 அடியிலே தப்பிக்க முடியலன்னா 16 அடியெல்லாம் காண போயிடுவீங்க. ஸோ உஷாராக இருங்க. நம்மளை யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பார்த்துனே இருக்கிற தொட்டா பிரதர் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறாரு, பார்த்துனே இருக்கிற தொட்டு தான் ஜெயில் வச்சுக்கிறாரு, பார்த்துனே இருக்கிற தொட்டு தான் சாவை வச்சுக்கிறார். தெரியுமா? பார்க்காத இதெல்லாம் வச்சுக்க மாட்டாரு. பார்க்கிற தேவன் அவர். ஒரு குடும்பத்துக்கு நல்லது பண்றியா, அந்த குடும்பத்தின் காலை வாரி ஒழியான்னு பார்க்குவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா காது கேட்கும் அவருக்கு. நீ குசு குசுன்னு நான் பேசணும், அப்படி பேசினா கூட கேட்டுரும் அவருக்கு. ஆமென், நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பியை வந்து ஒரு வாட்டி எனக்கு சொன்னா, இந்த ரவுடி யாரும் அடிக்க முடியாதுண்ணா இவருனார். என்ன சொன்னார்? இந்த ரவுடியை டச்சே பண்ண முடியாது, பிரபலமான ரவுடினார். நான் பானிபூரி சாப்பிட்டுன்னு, சாரி தோசை சாப்பிட்டு எட்டி பார்த்தேன். பார்த்தா ரவுடி மாதிரியே தெரியலடா, ஆனால் ஒன்று மாற்றம் தெரியுது, எது பண்ணாலும் அறுவடை. பிரதர் அவ்வளோதான் பிரதர், நான் கடவுள் இல்லை, சும்மா அப்படி சொல்லிட்டு போன நெக்ஸ்ட் வீக்கே செத்துட்டுக்கிறாரு. பெரிய ஆள் அடிக்கல, சின்ன தாவீதை வந்து அடிச்சுட்டு போயிட்டுக்கிறான். அவர் என்னத்துல விதைச்சாரு? ஏதோ ஒரு உயிரை என்ன பண்ணாரு, துடிக்க துடிக்க எடுத்தாரு. இவர் உயிரை எப்படி எடுத்தாங்க? இப்போ யார் வெட்டினா இருப்பாரு, துடிக்க துடிக்க. அவர் உயிரை கூட எடுக்கிறதுக்கு யாரை வச்சுக்காரு கடவுள்? सब लोग को हाथ में कत्ती दिया, आप कट कर या कहते उन्हें भी कट करता, मालूम? चुप रहना, अच्छा काम करना. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை பிரதர், இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். எத்தையுமே நீங்கள் பிடிக்காதீங்க, எல்லாத்தையுமே அவர் கையில் விட்டுட்டு போயினே இருங்க. பாரம் கம்மி, பாரம் எல்லாம் தலைமையில தூக்கி வச்சுக்காதீங்க. என் ஒரே பொண்ணு பிரதர், என் ஒரே பையன், ரொம்ப டென்ஷன் கொடு. ஏன் டென்ஷன் கொடுக்குறாங்க? நீங்கள் தான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்க. ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டு ரெடி ஆகுங்களே, அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், நம்ம எவ்வளோ தான் அவங்கள டார்ச்சர் பண்ண அவ்வளோ ஜாலியாக இருக்கிறேன். அதுக்கு தான் உங்களை எப்போவுமே என்ன தரமா சொல்வேன், நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெடி ஆகுங்க. உங்களை பார்த்தா எப்படி இருக்கணும்னா, பேய்க்கு வயிற்றுச்சல் ஆகணும், அடித்தான் வாங்கிக்குவீங்க. ஆனால் வெளியே எப்படி தரமாகணும், சும்மா ராஜா வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். மாம்சத்தை மேற்கொள்றதான் ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. நன்மை சேர்ல என்ன மாதிரி நிற்கிறாரு, ஆனால் நீ முந்தி வந்தேன், எனக்கு ஃபேன் ஆன் பண்ண. காட் பிளஸ் யூ. ஃபஸ்ட்டே பண்ணிட்டேண்ணா, ஏன்னா எல்லாரும் ஒன்றை பார்த்துங்கிறாங்க. கவனமாக கேளுங்க, கவனமாக தெரிஞ்சுக்கங்க. சில பேர் என்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்குவீங்க, என்கிட்ட திட்டு வாங்கி கூட என்ன பண்ணுங்க, கற்றுக்கங்க. டீச்சர்கிட்ட திட்டு வாங்கி கூட என்ன பண்ணுனீங்களா, அது மாதிரி என்கிட்ட திட்டு வாங்கினீ கூட நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். என்ன காட்டிலும் பவர்ஃபுல்லான ஊழியக்காரவனை மாற்றுவார். வேற என்கரேஜ் பண்ணுறதுக்காக என்கிட்ட வராதிங்க, என்கிட்ட திட்டு வாங்குறதுக்காகவும் வாங்க. பண்ண தப்பா அப்பா என்னன்னு தான் புரியும். நான் டிவியில் லைவாக காட்டிடுவேன் உங்களுக்கு. மறைச்சி செய்ததெல்லாம் டெலிகாஸ்ட் ஆண்டவர் பண்ணிட்டுக்கிறார். வாண்டாப்பா தம்பி, வாண்டா, இனி வரைக்கும் பண்ணது போதும். சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணேன், ஏதோ ஒரு சேட்டை வேலை பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இதுக்கு மேலே போகிறது நல்ல விதைய விதை, நல்ல விதைய விதை. ஏன்னா அறுவடை நிச்சயம், அறுவடை ரொம்ப நிச்சயம். நன்மை சேர்த்துல என்ன பண்ணுறாரு, முந்திக்கொள், ஓடு. உன் குடும்பத்தில் அடிப்பட்டா என்ன பண்ணு, ஓடுங்க, பரவாயில்ல. அவங்க தான் அவனுக்கு துரோகம் பண்ணிக்குவாங்க, பரவாயில்ல, முந்திக்கொள்.
உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களை ரொம்ப ஏமாற்றிக்குவாங்க, பரவாயில்ல முந்திக்கொள்மா, அது உன்னுடைய குணம் அல்ல, இது கர்த்தருடைய குணம். உன் கணவனுக்கு தெரியட்டும் நீ ஆராதிக்கிற கடவுள் எப்படியாப்பட்ட கடவுள்னு தெரியட்டும். உன் மனைவி கூட உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, என்ன பண்ணு, அனுசரிச்சுன்னு முந்திக்கொள், முந்திக்கொள். முந்திக்கொள்ளுங்க. வாய் கூசாம, கை கூசாம, மனசு கூசாம செய்யுங்க. ஒரு காலத்துல உனக்கும் எதுவுமே பாரமே இல்லாம கர்த்தர் உனக்கு செய்ய ஆசைப்படுவார். ஆமென், அல்லேலூயா. என்ன பண்றது பிரதர், மனுஷருங்க எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி மனுஷங்கள்ட்ட தான் நம்மள வாழணும்னு சொல்லிட்டு உயிரை குத்துட்டு போய்கிறாரு. ஆனா நான் ஒன்றும் சொல்றேன், இது மட்டும் நிச்சயம் எழுதி வச்சுக்கங்க. இப்படி வாழ்றவங்கள ஆண்டவர் என்னென்ன பண்ணுவார் தெரியுமா? எல்லா விஷயத்திலையுமே உனக்காக ஆண்டவர் தான் வருவார். யார வரமாட்டாங்க உனக்காக, ஆனா உனக்காக யார் தெரியுமா வருவாரு? சேனைகளின் கர்த்தரே வருவார். அவர் வந்தாருன்னா நிக்க முடியுமா பிரதர்? நிக்க முடியுதா? அவரை பார்க்கவே முடியலன்னு மோசஸ் சொல்றான். முன்னாடி வந்து அவர் நின்ட்டாருன்னா என்ன மாதிரி டஃபஸ்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் எப்படின்றதுக்குள்ள உன்னை காப்பாத்திடுவார் கர்த்தர். ஆமென். உன்னை காப்பாற்றுறதும் நிச்சயம், உன்னை நடத்துறதும் நிச்சயம், உன்னை உயர்த்துறதும் நிச்சயம். அது ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது 21வது வசனம் நினைக்கிறது. முதல் 20வது வசனத்தை வாசிக்கலாம். சரி 19, 20 வாசிப்பா. இல்ல வாசிப்பா. Never take revenge. பைபிள் என்ன சொல்லுது? Dear friends, never take revenge because revenge is mine. பழி வாங்குதல் ஏன் அந்த சாபத்தை நீ எடுத்துக்கிற? நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ண? நானும் பார்த்துக்கிறேன். நீ ஏன் ஒருத்தர் மேலே கையை வச்சுட்டு, நீ ஏன் திட்டிட்டு நீ அந்த சாபத்தை வாங்கிக்கிற? ஃப்ரீயாக விடுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்றார். அப்போனா ஆண்டவர் உங்களை ஃப்ரீயாக இருன்றாரு, என்கிட்ட கையில் ஒப்பு கொடுன்றார். நீங்கள் நீ ஏன் ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு மனசு சோர்வு வருது? ஏன் உனக்கு பலவீனம் வருது? ஏன் மனசு ரொம்ப கஷ்டமாக தெரியுமா? நீங்கள் கடவுளுடைய இடத்தை எடுத்துட்டுக்கிறீங்க. நான் பார்த்துட்றேன். சில பேர் என்ன பண்ணுறீங்க? சாரி எடுப்பில் சேர்த்துக்கின்னு வா ஒரு கை பார்த்துடலான்னு, ஒரு கையில் 2 கையும் இருக்காத மாதிரி அடிச்சு அனுப்புவாங்க. ஆமாம், பையன்கள் என்ன சொல்லுங்க, யாரா அது பார்த்துடலாம் வாட அப்படின்னு போட்டு உன்னை வட ஃப்ரைட் மாதிரி என்ன பண்ணுவார் போலீஸ்காரர்? அடிக்கிற அடி. நெக்ஸ்ட் எந்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணலாம் மாட்டேன். உன்னை தொட்டா நான் விட்டுருவேன்னு சொன்னேன்னு நினச்சிக்கோ, அவனையும் தொட வைக்குவார் கடவுள். சொன்ன பாரு, நீ உன்னை ரொம்ப தொட்டனேக்குவார். ஆமென், அல்லேலூயா. விதைன்றது கையிலையும் இருக்குது, கால்லையும் இருக்குது, வாயிலையும் இருக்குது, நாக்குலையும் இருக்குது, கண்லையும் இருக்குது. ஆதாம் ஏவாள் கண்ணில் விதைச்சாங்க, மாம்சத்தில் அறுவடையை பார்த்துட்டாங்க. நீ எதில் விதைக்கிற? பையங்களுக்கு கூட சொல்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் லுக் அ உமன் இன் லஸ்ட்ஃபுல் இன்டென்ஷன். ஐ வில் டெல் யூ, ரொம்ப டேஞ்சரான ஒய்ஃபாக கடவுள் உன் ஒய்ஃபாக மாற்றிடுவார். உனக்கு தினந்தோறும் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி ஆகிடும். உனக்கு எழுதி வச்சுக்கோ. பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன், உஷாராயிரு, ரொம்ப உஷாராயிரு. நீ போலீஸ்கார்ட்ட கூட தப்பிச்சிடலாம், லாயர்கிட்ட கூட தப்பிச்சிடலாம், கடவுள்கிட்ட யாரை தப்பிக்க முடியாது. இது உனக்கு ஒரு வார்னிங்கை வச்சுக்க. இல்லைனா ரொம்ப டேஞ்சரை சந்திக்க போவேன். நீ சந்திச்சிட்டினா சாரி, உன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தா திருப்பி கூட்டின்னு வருவார். அந்த மாதிரி அடித்து உடைச்சி வாழ்க்கையை திரும்பி வராதிங்க. நல்லா இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட வந்துடு. இன்னும் மேலே ஆண்டவர் ஒன்று உயர்த்த ஆசைப்படுறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க பிரதர்? உங்கள் ஆஃபீஸில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? வெரி குட் சிஸ்டர். எப்படி உதாரணமாக இருக்கிறது? ஜல்தி சொல்லுங்க, 5 நிமிஷம் இருக்குது, முடிச்சிடுறேன். சொல்லுங்கம்மா. இல்லை, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஆண்டோடைய புள்ளியா இல்லையா? இல்லை. இப்போ புதுசாக பிறக்கிற குழந்தைக்கும் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? புதுசாக பிறக்கிற குழந்தை
யாருக்காவது இப்போ குழந்தை, இப்போ எனக்கு பொருந்துக்குது, என் குழந்தை வந்து 2 மாதம், சரி 4 மாதம் இப்போ ஆகுது. இப்போ அதுக்கிட்ட நான் போயிட்டு ஏன் டேடியை கத்தின்னு ஏற்கிற, டேடியை திட்டின்னு ஏற்கிறேன், ஏன் அழுதுன்னு ஏற்கிறேன்ட்டு அந்த குழந்தைகிட்ட என்ன பண்ண முடியாது. நான் என்ன பேசினாலும் அது பண்ணுறது என்ன பண்ணும், பண்ணித்தான். நான் அன்றைக்கி என்ன பண்ணேன், நல்லா ரெடி ஆகிட்டு தண்ணி ஊற்றிக்கின்னு வெளியே வந்தேன். ஒன்றும் பேசல, மகம் டேடி இப்போ தான் தண்ணி ஊற்றின்னு வந்தேன், வெரி க்யூட் கேர்ள், அவ்வளோதான் சொன்னேன். அச்சார் பாருங்க, தண்ணீர் தாரத்தாரியாக போயிடுச்சு. திருப்பி ஓடி போயிட்டு தண்ணி ஊற்றிக்கின்னு திருப்பி வந்தேன். ஏன்னா இவங்க யாராக இருக்கிறாங்க சொல்லுங்க, இவள் நல்லது என்ன, ரட்சிக்கப்படாத ஜனங்கெல்லாம் குழந்தைங்கப்பா, பாவம். அவங்கெல்லாம் வந்து குழந்தைங்க, இம்மெச்சூர்ட் பீப்புள். ஆனால் நீங்களாம் யாரு, மெச்சூர்டாக வளர்ந்துங்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னா ஆண்டவர் போஸ்ட் மாற்றம் வேணும், ஆனால் ஆண்டவர் அடி மாற்றம் என்ன வேண்டாம். ஆண்டவர் ராஜாவை உட்காந்தது போல் நீ என்ன சொல்கிற, நான் ராஜா மாதிரி வாழணும். ராஜா மாதிரி ஆகணும்னா கையில் 2 வாங்கணும், தலையில் 2 வாங்கணும், கண்ணிலேருந்து 1 வெளியே வரணும், அப்போ தான் ராஜா. ராஜா ராஜா ராஜான்ட்டு வீட்டு விடக்கூடாது. நீங்களா ராணி ராணி, ஆண்டவர் ராஜா, நான் ராஜா வீட்டு புள்ள. அம்மா உண்மை தெரிஞ்சுக்கம்மா, அவர் திருப்பி ராஜாவை வராரு, ஆனால் மாம்சமாக எங்கே தொங்குனார் அவர். இங்கே 2 ஆணி, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1 தலையில். பைபிள் சொல்லுது, ஒரு தலையில் வச்ச முள்முடி தலையிலேருந்து கண்ணுக்கு வெளியே வந்துச்சா. எல்லாரும் கெட்டது விதைச்சாங்க, ஆனால் இவர் மாற்றம் எப்படி இருந்தார், நல்லதை விதைச்சார். அது விதைத்து என்ன வார்த்தை தெரியுமா, பிதாவே இவர்கள் செய்வது என்ன என்று அறியாத. ஆமா, இந்த ஜனங்களா யார் தெரியுமா, ஆண்டவர் அறியாதங்களா, தெரியாத பண்றாங்க. நீ சர்ச்சைக்கு வர புள்ள, நீ தெரிஞ்சு பண்ணாத தம்பி ஷாராயர் வாண்டா, நீ நல்லா கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றார். நீ நல்லா இருந்தா ஒரு பேர் மகிமையா இருக்கும். உனக்கு எவ்வளோ வாட்டி ஆண்டவர் காப்பாத்திக்கிறார் கொஞ்சம் யோசித்து பாரு. உன் கஷ்டத்தில் யார் வந்தாங்க, வேற ஆண்டவர் தான் வந்தார். எந்தெந்த இடத்துலையும் உனக்கு பிசாசு வலை வீசினா, ஆனால் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் உன் அறுவடையிலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றினே வந்தார். காரணம் என்ன தெரியுமா, உன்னை அவ்வளோ நேசிக்கிறார் ஆண்டவர். தாமதம் பண்ணாத. எவ்ரி டே இஸ் நாட் சண்டே. நன்மை செய்யறதுல முந்திக் கொள்ளுங்க. நன்மை செய்யறதுல எப்படி இருமாற, உன் வீட்டு பக்கத்தில் யார்தோ ஒரு சாவாயிடுச்சு, ஐயோ உங்க முஸ்லீம், ஐயோ உங்க இந்து, அதெல்லாம் பார்க்காதம்மா. போனியா ஒரு தேவ மனிதனா, தேவ புள்ளியா போய் தோல் மேல தூக்கி என்ன பண்ண, சுமந்தன் போ. எதை எதிர்பார்க்காத, எங்க அப்பாவுடைய புல்லன் மாட்டை காட்டிட்டு வா. உங்கள்கிட்ட எனக்கு ₹1 வேண்டாம், என் கடவுள் இப்படியா பட்டவன் காட்டிட்டு வா. எனக்கு எந்தெந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் அந்த மாதிரி வச்சுக்கிறாரு தெரியுமா. நான் ஒன்றும் பண்ணல, தீமை செய்கிறாங்களோ நன்மை செய்கிறாங்களோ, என்னுடைய நேரம் விதைக்கிறது நல்ல விதையாக்கட்டும். ஆமென். நல்லது விதைங்க, நல்லது வரும். முள் செடி போட்டால் என்ன வரும். அப்போ உங்கள் மம்மி டேடி மனசுலலாம் முள்ளை வச்சுடாதீங்க. உன் புள்ள உனக்கு என்ன வைக்க தெரியுமா, முழுத்தான் வைக்கும். முழுத்தான் வைக்கும் பிரதர். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பு பண்ணிட்டெல்லாம் உன் புள்ளையை காப்பாற்றணும் நினைக்காத. வேண்டாம், அந்த தப்பெல்லாம் விட்டுரு. 5000 ரூபாவோ 6000 ரூபாவோ 10000 ரூபாவோ சேலரி, நல்லபடியாக உண்மையாக வாழ்ந்த உன் பிள்ளையை காப்பாற்று. ஆமென். அல்லேலூயா. நாளைக்கு உனக்கு கனத்தை கொடுக்குற ஒரு பிள்ளையாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அம்மாங்கள் சொல்கிறேன், நல்ல விதை, நல்ல விதைய விதை. கெட்ட வார்த்தை பேசாதீங்க. நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு கிராண்டட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, அவங்க உங்கள் முன்னாடி கூட கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரியே இல்லை. ஏன் இல்லைன்னா, நீங்கள் என்றைக்குமே நோட் பண்ணி பாருங்கள், நீங்கள் பேசுறதெல்லாம் அப்படியே அழகாகவும் பொண்ணு என்ன பண்ணுறோமா பர்ஃபெக்ட். ஏன்னா நீ வச்ச விதை. நீ ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறது கூட என்ன மாத்திரமா இருக்குது, விதை. அது 6 நாளில் வளரலாம், 1 மாசத்துல வளரலாம், 6 வருஷத்துல விட்டு கூட என்ன ஆகலாது வளரலாம். ஆனால் வளருது நிச்சயம், அதை யாரும் தடை செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. இப்போ எவ்வளோ பேர் இயேசுவை பார்த்துட்டு இயேசுவை போல அந்த விதைகளை விதைக்க ஆசைப்படுறீங்க. பரவாயில்லம்மா, எவ்வளோ இது வரைக்கும் கெட்டதை விதைச்சோம், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் கூட ஊழியத்துக்கு வந்து ஆண்டவர்கிட்ட ரொம்ப வாட்டி கேட்டுக்கிறேன்,
என்னப்பா நன்றி இல்லாத ஜனங்களாகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பா நீ என்னப்பா ரொம்ப நன்றி உள்ளவன் அங்கன்னு கேட்டார். நீ என்ன என்ன செய்யறதெல்லாம் நீ சொல்லியிருந்தெல்லாம் நீ செஞ்சுன்னு இருந்த. அப்போ ஒரு பாஸ்டரை காட்டினார், ஒரு ஊழியக்கார். பாவம் ஒரு நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணார், முந்தானே வாப்பா 4 மணிக்கு கொஞ்சம் மீட் பண்ணலாம் அப்படின்னார். சரிங்க பிரதர், வர பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு வர பிரதர். என்ன அவர் எங்கள் வீட்டுக்கு ப்ரேயருக்கு ஒரு வாட்டி எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வச்சுட்டு இருந்தோம். அவர் சாயங்காலம் வரேனாரு. சரி காலையில் என்ன பண்ணோம், எல்லாம் ரெடி பண்ணலான்னு போனேன். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, வாடா கொஞ்சம் வெளியே போய்ட்டு. அப்போல்லாம் ஆண்டருக்குள்ளே அப்போ தான் புதுசாக வந்துன்னுக்கிறேன், குழந்த மாதிரி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லையோ செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறேன். இவர் வரேனாரு. எங்கள் ஃப்ரெண்டு என்ன சொன்னா, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இது போய்ட்டு வரலாம் வாண்ணா. சரி போனோம். அங்கே போனதோ தெரியாதானே பர்த்டே ஃபங்க்ஷன் என்னன்ட்டு. கேக்கை வெட்டோம், பாட்டில் ஓப்பன் பண்ணோம், ஹெவி டான்ஸ். எனக்கு மைக்கேல் ஜாக்சன் ஆவி வேறு இருந்துச்சு. இவங்க ஆடுறதெல்லாம் பார்த்தா எப்படின்னா, நான் ஏடா இப்படி இருக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரு தப்பு என்ன பண்ணிடலாம் பார்த்துக்கலான்னு என்ன பண்ணேன், ஒரு நல்ல வேலையை அங்கே பண்ணிட்டேன். பாவம் பிரதர் பைபிளெல்லாம் எடுத்துன்னு வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நாங்கள் வேறு கதவை திறந்துட்டு நல்லா பெட்ரூமில் தூங்கின்னுக்கிறோம். உள்ளே வந்தோமே டாயினாரு ஏச்சு உங்களெல்லாம் நான் வளர்த்தான் பாடுறா, அது வேறு ப்ரேயருக்கு வேறு வந்தான் பாடுறா. அவங்களால இவன் ஓவர் ஆயிட்டு அவன் ஆவியில் போயிட்டுக்கிறான். நான் ஏஞ்சி 2 நாளாக மனசே சரியில்லை. சே நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் ப்ரேயருக்கு வர வச்சுட்டு நம்ம அப்படி பண்ணிட்டோமேப்பா. எனக்கு இப்போ தான் தெரியுது ஏன் நான் அந்த விதைச்சா அன்னைக்கு. இன்னைக்கு எனக்கே பண்ணி காட்டுறாங்க. அதுக்கு தான் எப்பவுமே சொல்கிறேன், இன்னைக்கு வளரலன்னா கூட ஒரு நாள் வந்தே வளரும். பிள்ளைங்களெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் அம்மாவை நல்லா பார்த்தீங்கன்னா உன் பிள்ளை உன்னை ரொம்ப நல்லா பார்க்கும். எழுதி தரேன், நோ டவுட். நீங்கள் அக்கா தங்கச்சிங்களை நல்லா பார்த்தீங்கன்னாம்மா உனக்கு ஒரு அக்கா தங்கச்சிகளை ஆண்டவர் வெல்குவார். அதுக்கு தான் நல்லதை விதைங்க. என்றைக்குமே மனுஷன் எப்பவுமே நல்லது பண்ண மாட்டான். சம்டைம்ஸ் சுயமாவோ ஏதோ தெரிஞ்சோ தெரியாமவோ ஒரு கெட்ட விதைச்சிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த கெட்ட இதை எடுத்துடுங்க. அந்த 8 நல்லது பண்ணாங்க பாரு, அத்தை மாற்றம் என்ன பண்ணுங்க, ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஆமாம் இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணாங்கப்பா, இது மறந்துடக்கூடாது. போய் அவங்கள்ட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி நல்லா தெரில உங்களுக்கு, இது நல்ல கேரக்டர் உனக்கு, இந்த ஒரு கேரக்டரை நீ மாற்றிக்கோ சொல்லிட்டு கேட்கலையா, ஜெபம் பண்ணிட்டு கை விட்டுரு, ஆண்டவர் பார்த்துக்குவார். நீ நல்லதை விதைச்சிட்டு வா, உனக்கு வீட்டில் நல்லது அறுவடை கத்த தராசா. ஆமாம் நல்லேலூயா. Everyone has to follow this principle. Amen. நீ என்னைக்காவது யாரையாவது வேலையில தூக்கி விடுறீங்களே, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தர் வேலை விட்டு எடுக்க வச்சிடுங்க. கரெக்ட் டைமில் உன்னை வேலை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஏன்னா அவங்க கஷ்டம் என்னன்ட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குவார். நீ நல்லது பண்ணினே வாங்கல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது தானாக உனக்கு கர்த்தர் அனுப்புவார். இந்த சர்ச் கட்டும் போது கூட சிஸ்டர் எனக்கு இவ்வளோ பேர் இருந்ததில்லை. நம்ம சர்ச்சில் இன்றைக்கி 150 பேர் வராங்க. 150 பேர் என் சர்ச்சில் இல்லை. யாரும் பெயிண்ட் அடிக்கிறது கூட என் கூட இல்லை. 4-5 பேர் இருந்தாங்க. ஆனால் என்றைக்கோ ஒரு பிரதர்கிட்ட என்ன பண்ணிக்கிறேன், நான் போயிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வந்துக்கிறேன், பிரதர் இந்த தப்பு பண்ணாதீங்க பிரதர், இது உங்கள் லைஃபை அழிச்சிடும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா அவருக்கு ஒரு காஃபி, நானும் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தோம். அன்றைக்கி ஒரு நாள் என்ன சொன்னார், பிரதர் என்ன பிரதர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க, நானும் பெயிண்டர் தான் பிரதர், நானும் வரேன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டு போனார். என்னைக்கு தெரியுமா, எனக்கு தேவையாக இருந்துச்சோ அன்னைக்கு அந்த அறுவடை எனக்கு அனுப்புனார். யார் வீட்டையும் என்ன பண்ணாதீங்க பிரதர் சிஸ்டர், உன் வாய் ஓட்டா வாயை வச்சுக்கின்னு என்ன பண்ணாத, குடும்பத்தை 2ஆக பிரிச்சுடாத, ஊதிட்டு வந்துடாத மெதுவா. துன்ற வீட்டுக்கே துரோகம் செய்யாத, உன் நன்மை செய்கிறவளுக்கு தீமை செய்யாத. இது வந்தே வரும். தாவீது பண்ணாத மாதிரி. தாவீது உரையா என்ன தரமா சொன்னா, ராஜா உன்னை கொலை பண்ண வராங்கப்பா அவங்களாம், நான் விட்டுருவேனா, நீ வீட்டில் இரு, நான் போய் சண்டை போட்டு வரேன். போய் உயிரை கொடுத்து சண்டை போட்டு வந்திருக்குதோ, தாவீது என்ன பண்ணா தெரியுமா, அவங்க ஒய்ஃபை தப்பாக பார்த்து ஒய்ஃபை கெடுத்துட்டான். அவன் ஒரு உயிரை கொடுத்து தாவீது உயிரை காப்பாற்றிங்கிறா. தாவீது உரிய பொண்டாட்டி என்ன பண்ணான், வேட்டையாடிட்டான். ஆண்டவர் பார்த்து தாவீதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா, நீ ராத்திரியில் செஞ்ச இந்த தப்பை உன் மனைவியை பகல்லே நான் செய்ய வைப்பேனார்.
யார் பண்ணது தெரியுமா? தாவீதோட மனைவியை யார் கெடுத்தது தெரியுமா? அவங்க பையனே கெடுத்துட்டான். அவங்க பையனை என்ன பண்ணிட்டா தெரியுமா? ஸ்டெப் மதர் அவருடைய பையன் ஒரிஜினல் மதர், டூப்ளிகேட்டோட மதரை புள்ளிய ஒரிஜினல் மதர் என்ன பண்ணிட்டா தெரியுமா? கெடுத்துட்டார். ரொம்ப பேர் நீங்கள் லவ் பண்ண நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க. அவங்க அப்பா அம்மாங்களுக்கெல்லாம் எவ்வளோ கனவு இருக்கும் தெரியுமா? என் பிள்ளைய எதுலலாம் எங்கள் அப்பா நான் எதுலலாம் என் மனைவி கிட்ட நான் வீக்காக இருந்தனோ அதெல்லாம் என் பிள்ளைக்கு வர கனவை ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்குவார். நீ போய் உன் குடும்பத்தை கழிச்சிட்டு வந்துட்ட பிறகு நீ நல்லா ஆக முடியுமா? என்ன விதைக்கிற அது தானே அறுவடை வரும். சொல்லுங்கம்மா. ப்ளீஸ் டெல் பிரதர், இஸ் திஸ் லவ்? யாரோ ஒருத்தர் தரிசனத்தில் அழிச்சிட்டு அவங்க அன்பால ஒடிச்சிட்டு உன் வீடை நல்லா கட்டணும்னு ஆசைப்படுற, தட் இஸ் லவ்வா? No brother, that is sowing and you will always have a reaping. You will always have a reaping. விதைக்காத விதைய நல்ல விதைய விதை. லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். போதும் பிரதர் நான் எங்கேயோ வார்த்தை கேட்டு திருந்தலை பிரதர். நான் என் வாழ்க்கையில் ஒன்று பட்டு திருந்துகிறேன். எனக்கு இனி வரைக்கும் இந்த விரல் ஒட்டவே ஒட்டாது பிரதர். இந்த விரலும் எப்பவுமே செப்பரேட்டாக தாக்கும். என் பல்லு ஆர்டிஃபிஷியல். எனக்கு இங்கே ஒரு அடிக்குது. என்ன தெரியுமா விதைச்சேன்? நான் என் கோபத்தை விதைச்சேன். அதோட அறுவடையை பார்த்தேன். ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினச்சேன். என் குடும்பத்தை க்ளீனா. ஒரு பொண்ணு என்னை பார்த்து சொல்லிச்சு, நீ என்னை ஏமாத்துற மாதிரி ஒன்று ஒரு பொண்ணு ஏமாத்தம் பாடுறான்ச்சு. அதே மாதிரி எனக்கும் ஒரு அறுவடை வந்துடுச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன், விளையாடாத. யார் வாழ்க்கையில் விளையாடாத. அவன் ஒரு ட்ராப் கண்ணீர் கூட கர்த்தர் பதில் கொடுத்துருவார். அவன் 10 நாள் கெட்டவனா இருக்கலாம், 11ஆவது நாள் நல்லவனா மாறிட்டாங்கன்னா ஆண்டவர் பிள்ளையா அது கேட்கப்பட்டுரும். அதுதான் பைபிள் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாக. அவன் கண்ணீரோடு கோயிலில் சொல்லிட்டாங்கன்னா என் குடும்பத்தை இவங்க தாப்பா பிரிச்சுட்டாங்கன்ட்டானா அழகாது. அதுக்கு தான் நான் ஐ அப்போஸ் லவ் மேரேஜ். In what time you have to get married, that time you have to get married. ஏன்னா அவன் ஒரு கனவோடு வாழ்வாங்க. நீங்கள் நேற்று கூட உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணியிருந்தீங்க? ரெஸ்ட் ரூமில் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் பிள்ளைய அழகாக டாய்லெட் பண்ணி தோல் மேலே மார்பில் சுமந்து ஒரு கனவோடு வாழ வச்சுங்கிறாரு. அவருக்கு என்ன ஒரு ஆசை இருக்கோ தெரியுமா? ஒரு 4 நிமிஷத்தில் முடிக்கிட்டா. நீங்களாம் சொல்கிறத பார்த்தா போதும், சர்ஜரி ரொம்ப ஆகிட்டுக்குது, கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அனுப்பிடுங்கன்றீங்க. பட்டயம் குத்துனா கொஞ்சம் வலிக்கும். யாரோ பட்ரு போடுற கத்தியை கொடுக்கல என் கையில். என் கையில் ஆப்ரேஷன் கத்தி குத்துக்கிறார். இந்த ஊழி அப்படித்தான். வாரம் உனக்கு என்ன பண்ணணும்? ஆப்ரேஷன் பண்ணுற என்னுடைய வேலை, என்னுடைய விதை இது. ஆனால் நீங்கள் ஒப்புத்துக்கொண்டு அதை உள்ளேருந்து வெளியே வர விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உன்னை சுகமான பிள்ளையாகத்தான். இப்போ இவருக்கோட கனவு என்ன தெரியுமா இருக்கும்? நான் சும்மா சொல்கிறேன், என்னுடைய கெஸ்ஸு. ஒருவேளை ட்ரூவாக இருந்துச்சு நான் ப்ரைஸ் எல்லாம் சொல்லிக்கிறேன். நான் கஷ்டப்படுற மாதிரி என் மனைவிக்கு நான் எவ்வளோ விஷயத்தில் நான் ஃபெயிலியராக இருந்தேனோ அதெல்லாம் என் பொண்ணு வாழ்க்கையில் அதெல்லாம் நல்லா ஒரு பையனை பார்த்து என்ன பண்ணோம். என் மருமகன் எப்படி இருக்கணும்னு நினைக்க வருத்தரமா? அவர் ஆஃபீஸில் போகும்போது யாராவது ஒரு ஓனரை பார்க்குவார். இந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால் என் மகளுடைய கஷ்டம் என்ன மாதிரி படாதுன்னுவாங்க. என்ன பண்ணுறாங்கம்மா? யோசிக்கிறது நல்லதா கெட்டுதா? சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லது. ஆனால் அந்த கனவெல்லாம் அழிக்கிறதா இந்த கரும பூச்ச காதல். எல்லார் வயிற்றுலையும் நெருப்பை போட்டுட்டு இவங்க வயிற்றுல மாற்ற ரோஜா பூ வரணும்னு நினைக்கிறாங்க. எங்கேருந்து வரும்? ரோஜா பூ வராதுமா. ரோஜா பூவில் ஒன்று இது பாரு, அது தான் வரும். புரிஞ்சுக்கோ. டேடிக்கு தெரியாமல் காலேஜில் நிலின்னு பேசுறது, சில பொறுக்கிங்க மாதிரி குப்பை தொட்டிக்கிட்ட நிலி பேசுறது, மரத்தடியில் பேசுறது, மோரி உள்ள பேசுறது. நாத்தத்துக்கு எடுத்துக்க நீ உன்னையா இஷ்டம். உனக்கு பிடிக்கக்கூடாது. பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாக விரும்பணும். அப்படின்னு லேலோயா. அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உங்கள் மம்மி டேடியெல்லாம் தெரிஞ்சு கூட சைலண்ட் ஆகிடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமாம்மா? நான் இப்போ சொல்கிறேன் கேள், உண்மையை தெரிஞ்சுக்கோ. உங்கள் அம்மா அப்பா கோலை இல்லை, உங்கள் அம்மா அப்பா பேக்கு இல்லை,
உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து நீங்கள் ஏதோ நினச்சிடாத, அவங்க கொடுத்த அபிஷேகத்தினால தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஒரு வேளை அவங்களுக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கலன்னா, இன்றைக்கி நியூஸ்லலாம் பார்க்குறீங்க பாரு, புள்ளியை வெட்டி சூட் கேஸில் ஏற்றுன்னு வந்தாங்க. அந்த மாதிரி கேஸில் தான் நீ இருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உன்னை காப்பாற்றிக்கிறார். அவங்க நிமித்தமாக உன்னை காப்பாற்றுறார். நல்ல விதைய விதை, நல்ல விதைய விதை, அறுவடை நிச்சயமா. என் கண்ணு முன்னாடி ஆண்டவர் எல்லாரும் வாழ்க்கையை சில டைம் எடுத்துன்னு வந்து காட்டுறாரு. நானே ஆண்டவர்கிட்ட கேட்குவேன், வாண்டாப்பா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுதுப்பா பார்க்குறதுக்கு எனக்கே இவ்வளோ கஷ்டமாகுது. அவங்க லைஃப் எப்படி எப்படி வாழ்கிறாங்கன்னு எனக்கே இன்னைக்கு வரைக்கும் புரிய மாட்டேங்குது. வாண்டா பிரதர், நீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உன் பிள்ளை 18 ஆகுறதுக்கு முன்னாடி ஃபுல் ஆகிட்டு உன்னை தாடிக்குவான். ஒரே சாப்பா ஒன்று போடா உள்ளோன்னு வா. அப்போ தான் உனக்கு தெரியும் என்ன நீ பண்ண, அதுதான் நீ சேர். ஆமென். நீங்கள் நல்லா டிவியை போட்டு பார்த்துனே இருந்தீங்கன்னாம்மா நல்லா இருக்குது. ஜோதிகா, ரஜினிகாந்த், விஜயகாந்த், பேபி ஷாலினி, நீ பார்த்துனே இருக்கிற. பேபி ஷாலினி ரெடி பண்ணினே இருக்கிறாரு கடவுள். வெளியே அஜித் ரெடி ஆகிட்டுக்கிறாரு. டைம் வரும்போது தொடர்பும் போட்டு போயிடுறாங்க. ஆமென். ஹலோ, மூவியில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். 1000 வாட்டி நடிச்சுக்கணும் எகிரி எகிரி. அதை ஒன்று எடுத்து தான் என்ன பண்ணோம், அவன் எடுத்து போடுவான். நீ மூவியில் பார்த்த மாதிரிலாம் என்ன நினைக்காத, என்னை தாங்குவார், என்னை தப்பு செங்கலை தலை மேலே போடுவார். புரிஞ்சுக்கோ. ஆமென். அல்லேலூயா. வேற ஒரு மூஞ்சி ஒரு மாதிரிக்குது. அல்லேலூயா. எவ்வளோ பேர் கேட்ட வார்த்தை நான் கேட்டது என்கிட்ட ஆண்டவர் பேசிட்டாருன்றீங்க. ஏன்னா யார் தெரியுமா நம்ம கடவுள்? பேசுகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அவருக்கு வாய் இருக்குது, உன்னை பேசுவார். அவர் கண் இருக்குது, உன்னை பார்க்குவார். அவருக்கு கால் இருக்குது, உன் கூட நடக்குவார். ஸோ சொந்து போயிடாதுங்க. யுத்தம் நம்புதல்ல, பழிவாங்கல் நம்புதல்ல. நம்ம யாரையும் அடிக்கணும்னே தேவையில்லை. என்ன விதைக்கிறாங்களோ அதே வளர்ந்துடும். அதை பற்றி கவலையப்படாது. எவ்வளோ பேர் சொல்ல போகிறீங்க, நீங்கள் போய் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட போகிறேன்ட்டு. நான் அட்ரஸ் சொல்கிறாங்க, போய் சாப்பிடும். கபாப் நல்லா இருக்குது. யாரும் மனசில் என்ன பண்ணிக்காத. நேற்று கூட ஒரு சிஸ்டர் ரொம்ப அழுதுன்னு சொன்னாங்க, நான் சர்ச்சுக்கே வர முடியாத இருந்துச்சு பிரதர், ஆனால் நான் வந்துட்டேன். 8 வருஷமாக எங்கள் அக்கா கிட்ட நான் பேசாமல் இருந்தேன். ஆனால் நேற்று நான் உங்கள் சத்தியத்தை கேட்டேன். நான் உங்கள் சர்ச்சுக்கு வரல, ஆனால் நேற்று வந்தேன். ஆனால் இன்னைக்கு போயிட்டு எங்கள் அக்கா கிட்ட நான் என்ன கேட்குறேன் தெரியுமா, நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் சொன்னேன், இது தான் தெய்வீக குணம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு என் வாழ்க்கையில் பண்ணாத ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிட்டாங்க பிரதர். அவங்க யாரும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி துரோகம் பண்ணாங்க. அதுக்கு தான் 8 வருஷமாக அவங்கள்ட்ட நான் சொன்னேன், 8 வருஷமாக இதை நினச்சிங்களே, என்ன லாபத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டேன். சொன்ன ஒரு வார்த்தை, நல்லா சாப்பிட முடிய மாட்டேங்குது, நல்லா தூங்க முடிய மாட்டேங்குது, நல்லா ட்ரெஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, என் பிள்ளைங்கள்ட்ட நல்லா பேச முடியும். ஏன்னா அவங்களுக்கு பண்ண துரோகம் அந்த மாதிரி இருக்குது. நான் சொல்லிட்டேன், பரவாயில்ல, உங்களுக்கு அவங்க பண்ணாங்களா பரவாயில்ல, விட்டுருங்க. நீங்கள் நல்லது என்ன பண்ணுங்க, விதைச்சிட்டு வந்துருப்போ. நீ பண்ண அந்த கசப்பான விதையினால தான் உனக்கு சுகர் வந்துட்டுக்குது, உனக்கு பிபி வந்துட்டுக்குது, உனக்கு இன்னைக்கு சாப்பிட முடியல, இன்னைக்கு உனக்கு தூங்க முடியல. நான் என்ன சொல்றேன், ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்துரு. கர்த்தர் உன் படைகளை இருக்கும் போது அலை வரும், புயல் வரும், காற்று வரும், கூச்சல் வரும், அப்பான் கதறது போல இருக்கும். கர்த்தர் உன் படைகளை இருந்தா கரையோரமா என் தகப்பன் உன்னை கொண்டு போவா. யார் உன்னை கைவிட்டு போனாலும், இதெல்லாம் எனக்காகத்தான மகனி சேர, என்ன நீ லவ் பண்ற தொட்டு தானே நீ இவ்வளோ எனக்காக தியாகம் பண்ற, அதே இடத்துல உன்னை நான் கரையோரமா கொண்டு போறேன் என்று என் ராஜா உன்னை உயர்த்துவா. மனத்தை கொடுத்து உன்னை விலை வாங்கல, தன் குணத்தை கொடுத்து உன்னை விலை வாங்கினார். அந்த மாதிரி தேவனுக்கு உன் பணம் முக்கியம் இல்ல, உன் குணம் தான் ரொம்ப முக்கியம். நீ காணிக்க போடும் போது கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ காணிக்க போடும் போது கூட ஆண்டவர் என்ன சொல்றாருமா, யாரையாவது நீ மன்னிக்காம இருந்தீனா போய் என்ன பண்ணுமா, மன்னிப்பு கேளு. பைபிள் சொல்லுது, ஆவியில நிரம்புறது ஈஸியா, ஆவியானவர் வர்றது ரொம்ப ஈஸி, ஆவியில நடக்கிறது தான் கஷ்டயா. புள்ளைய பெத்தா முக்கியம் இல்ல, புள்ளைய வளர்க்கிறவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். ஆமென். அல்லேலூயா. அதனால உங்களை பார்த்து சொல்றேன், உன்னை வளர்க்கிற இயேசு இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒருத்தர் விட்டு போனார். யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். என்னத்துக்காக விட்டு போனார்? போய் அவரை மீட் பண்றதுக்காக
ஹெல்ப் பண்ணுவார் உனக்கு. இங்கே உன்னை ட்ரெயின் பண்ணுவார். இங்கே உன்னுடைய ஹெல்ப்பே யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். உனக்கு அப்பா, உனக்கு அம்மா, உனக்கு அண்ணனா, உனக்கு பலனா, உனக்கு துணையா, உனக்கு நண்பனா, உனக்கு உலகமா ஆவியானவர் ஒருத்தர் இருப்பார் உனக்காக. வரக்கூடாத இடத்துல ஆவியான உனக்காகவே வருவா. உனக்காக வழக்காடுகிற ஒரு ஆவியானவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் ஒப்பு கொடுக்க ஆசைப்படுகிறீங்க? ஹஸ்பண்ட பேசாமல் இருக்கிறீங்களா? பேசிடுங்க. ஹஸ்பண்ட் ஏதாவது சேட்டை பண்ணிட்டாரா? மன்னிச்சிடுமா, பரவாயில்ல. ஒய்ஃப் ஏதாவது தப்பு பண்ணிச்ச பிரதர், பரவாயில்ல. லவ் கவர்ஸ்ன்றாரு. லவ் தன்னுடைய உடம்பு ஃபுல்லா கணவனுக்கு காட்டுறாங்க மனைவி. ஏன் காட்டுறாங்க தெரியுமா? தன் புருஷன் என்ன பண்ணுமா? புருஷன் என்ன பண்ணும்? அதை மூடணும். அவன் தான் புருஷன், அவன் தான் புருஷன். சரீரத்துக்கு ஆசைக்காக எல்லாம் இல்லையா? அது நாய் மிருகத்துக்கு கூட இருக்குது. உள்ள பெத்துக்கிறதெல்லாம் ஈஸி கூட இல்லை, வளர்க்கறது தான் ரொம்ப கஷ்டம். அம்மா சாரி கேட்குறாங்க பாருமா, அவங்களாம் பெரிய ஆளு இல்லை நினைச்சிடாத. உன் புள்ள தப்பு பண்ணிட்டு வந்துட்டு நீ சாரி கேட்ட நினைச்சிட்டு நீ பெரிய ஆளு நினைச்சிடாத. அந்த பாவத்துல இருந்து உன்னை மன்னிப்பு கொடுக்குறாங்க பாரு ஒருத்தர். அவன் என்ன மாதிரி ஆள் தெரியுமா? they are very powerful man of God. பரவாயில்ல விடு, நல்லா இரு, நான் நல்லாக்குவேன். என்னை அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். அவர் சத்தம் உண்மை, நடத்துறது உண்மை, என்னை பார்த்துறது உண்மை, என்னை காதலிச்சது உண்மை. ஆமென். அம்மா அப்பா அண்ணன் தம்பி யார்கிட்டயாவது பேசாம சுடுமூஞ்சா இருக்கிறீங்களா? அம்மாங்களே, சுடுமூஞ்ச அம்மாங்களே, யாருனாக்குறீங்களாம்மா? வெடுக்கு 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 வெடுக்குன்னு வெடுக்கு வெடுக்குன்னு வெட்டிக்கிளி மாதிரி பேசுங்க. உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். நீ வயசுல பெருசா இருக்கலாம், ஆனா மண்டை சைஸ்ல ஒண்ணுமே இல்லாதக்குது. சத்தியா தெரிஞ்சா தான் என்ன ஆகும் உங்களுக்கு? மண்டால கொஞ்சம் மசாலா வரும். தயவு செய்து சொல்றேன், நீ என்ன விதைக்கிறியோ அதை தான் நீயும் அறுவடை பண்ணிடுவ. நீ வயசுல பெரியவங்களா இருந்தா அவ்வளோ வயசா மன்னிச்சு விட்டுரு. நீ எவ்வளவு மன்னிக்கிறியோ உன்னைத்தான் கர்த்தர் அவ்வளவு தூரம் உயர்த்த ஆசைப்படுறான். பிள்ளைங்களுக்கு சொல்றேன், அம்மா அப்பா கிட்ட என்ன பண்ணுங்க, போய் பேசுங்க, நல்லா நடந்துக்கோங்க, அவனை நல்லா பார்த்துக்கங்க. அவங்க கொஞ்ச நாள் இல்லைன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஒரிஜினல் என்னன்னு தெரியும். அவன் இல்லைன்னா சாப்பிட்டியான்னு ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க. உன்னை சில பேருக்கு சாப்பிட்டியான்னு கேட்கறதே டார்ச்சர். ஏன்னாமா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்குற? ஆமாவா வெத ஒரு நாள் வரும், சாப்பிட்டியா தூங்குனியான்னு ஒரு சத்த கூட காதலே கேட்காது. அப்போ தெரியும் அதோட அருமை என்னான்ட்டு. ஆமென். அல்லேலூயா. உன் மம்மி கோவமோ சாஃப்டோ ரூடோ அப்பா எப்படியோ எனக்கு தெரியலமா, ஆனா நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா இப்படி வாழுமா. இதை உங்கள்கிட்ட அன்பா கேட்கிறேன். ஏன்னா அந்த அறுவடை வரும்போது தோல் வலிக்குமா. நீ ஒரு நாள் சாக மாட்ட. பிசாசு தினந்தோறும் சித்திரவாதம் கொடுத்துருவான் உனக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையை நான் பார்த்துட்டு இருக்கிறேம்மா. ரொம்ப பேர் லைஃபை பார்த்து தான் இன்னைக்கு இந்த மாதிரி போதனை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் உயர்த்துவார், தூக்குவார், தாங்குவார். ஒரு இடியட்டை கூட நல்லா வாழ்ந்துக்கிறாயா, ஒரு ஐயகன்ட்டு கூட காசு இருக்குது, ஆனா இந்த மாதிரி வாழ்க்கை இல்லை. நம்மளுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக தான் இயேசு வந்தா. சின்ன வீட்டுல கூட இருமா, பெரிய வீடு வேண்டாம், சின்ன வீட்டுல கூட இரு, ஆனா இந்த மாதிரி நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ. ஆமென். அல்லேலூயா. மனைவியோ பொண்டாட்டியோ புருஷனோ பிள்ளையோ எல்லாரும் என்ன பண்ணுங்க, பெனி போயின்கிற அப்படியே ஏந்திரி ஏந்திரி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்றீங்க போதும் நான் நல்ல விதைக்கிறேன்? ஆமென். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, பரிசுத்த ஆவியானவரே நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக